அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங். இன்றைக்கு நாங்கள் 2024 பெட்சுக்கு நடந்த எஃப்டபிள்யூசி ஃபீல்ட் ஒர்க் சென்டர் பேப்பரோட 2ஆம் டேர்ம் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், இது 2023 நடந்திருக்கு. ரைட், அவங்களோட ஸ்கீம் ஒன்று எங்கள்கிட்ட இருக்குது. அவங்க கொடுத்துருந்த ஸ்கீம் ஒன்று நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போவோம். அதில் நேரம் அதோட செக் பண்ணிக்கொள்ளும் ஸ்கீம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து. ரைட், முதலாவது கேள்வியிலிருந்து வருவோம். இதில் பின்வருவற்றில் இது அமுக்கத்தின் சம வலுவானதுன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ரைட், அப்போ இங்கே எம்ஜிஹெச்ன்ற ஒரு விட இருக்கு. அது சக்தியை கொடுக்குற அழுத்த சக்திக்குரியது. ஹாஃப் எம்பி ஸ்கேர்டு வர்றது இயக்க சக்தியை காட்டுறது. எம்ஜின்றது ஒரு ஈர்ப்பு விசை. அப்போ இது ஒரு விசைடு அலகாக இருக்கும். இது ரெண்டும் சக்தியிட அலகாக இருக்கும். எனர்ஜி, இது ரெண்டும் எனர்ஜிட அலகாக இருக்கும். அலகு பரிமாணம் அதுக்காக இருக்கும். ரைட், இப்போ இங்கே சம வலுவானது, அமுக்கத்துக்கு சம வலுவானது ஹாஃப் ரோவிக்கு ஹாஃப் ரோவி வர்க்கம் இருக்கு. வேணியும் தத்துவத்தை படிக்கிறவங்களுக்கு தெரியும். அமுக்கம் பிளஸ் ஹாஃப் ரோவி வர்க்கம் பிளஸ் ரோ ஜிஹெச் ஒரு மாறிலின்னு. அதாவது இப்போ அமுக்கத்து அலகாகத்தான் இது ஹாஃப் ரோவி வர்க்கம், அமுக்கம், ஹாஃப் ரோஜிஹெச் இந்த மூன்றும் அமுக்கத்திட அலகு பரிமாணத்தை உடையதாக இருக்கும். அப்போ உண்மையாக இந்த இது எப்படி வருதுன்னா, ஹாஃப் எம்வி ஸ்கேர்டுன்றது இயக்க சக்தி. கனவளவால் நாங்கள் பிரிக்கிற நேரம் அலகு கனவளவுக்குரிய இயக்க சக்தி. இப்போ திணிவை கனவளவால் பிரித்தா அடர்த்தின்னு எழுதலாம் எங்களுக்கு. அப்போ ஹாஃப் ரோவி வர்க்கம். அப்போ அலகு கனவளவுக்கான இயக்க சக்தியை தான் நாங்கள் ஹாஃப் ரோவி வர்க்கம்னு சொல்கிறோம். ஆகவே விட முதலாவது இதுகள் வராது. இதுதான் பொருத்தமான விட. இது நேரடி கேள்வி. பேனுவின் சமன்பாட பழக்கம் மிக்கிறவர்களுக்கு உடனே பார்த்தோன்னே செல்லலாம். அமுக்கத்தின் அலகு அமுக்கத்துக்கு சமவாழ்வானது ஹாஃப் ரோவி வர்க்கம். அடுத்த கேள்விக்கு போவோம். பரிமாணம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. வேறுபட்ட பரிமாணமுடைய தொகுதி. இப்போ இங்கே டீட பரிமாணம் வலது பக்கத்தில் வர பரிமாணம் இடது பக்கத்தில் இருக்கிற பரிமாணத்துக்கு சமனாக இருக்கணும். அப்போ சிவைட பரிமாணத்துக்கு சமனாக இருக்கணும். இது எங்களுக்கு பிரக்கெட் நீக்கி கொள்ளலாம். ஏஎக்ஸ் எழுதலாம் ப்ளஸ் பிஎக்ஸ் எழுதலாம் ப்ளஸ் சிவைன்னு அதில் இருக்கிறது. ரைட், அப்போ ஏஎக்ஸ்ட பரிமாணம், பிஎக்ஸ்ட பரிமாணம், சிவைட பரிமாணம், டிட பரிமாணம் சமனாக இருக்கும். கேள்வி என்னென்னா வேறுபட்ட பரிமாணங்கள். ஏபியும் கூட்டப்படுறதால அது ஒரே பரிமாணமாக இருக்கும். சிவை டி ஒரே பரிமாணமாக இருக்கும். இடது பக்கம் வலது பக்கம் ஒரே பரிமாணம் வகையில் ஏஎக்ஸ் சிவை, ஏஎக்ஸ் பிஎக்ஸ் சிவை எல்லாமே ஒரே பரிமாணம், அதுவும் ஓகே. பிஎக்ஸும் டியும் ரைட், பிஎக்ஸ்ன்றது இடது பக்கத்தில் வரணுண்டு, டி வலது பக்கத்தில் வரணும், அதுவும் ஒரே பரிமாணம் எல்லாம். ஏயும் சியும் இப்போ எங்களுக்கு y என்னன்னு தெரியாது. அதனால் ஏன்றதும் இப்போ எக்ஸும் வையும் ஒரே பரிமாணமாக இருந்தால் ஏயும் சியும் ஒரே பரிமாணமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் எக்ஸ் ஒய் என்று வேறுபட்ட இதில் தரக்கொள்ள எங்களுக்கு கட்டாயம் ஏயும் சியும் ஒரே பரிமாணம் உடையதுன்னு செல்லலாம். ஆனால் இங்கே சின்ன ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. ஏயும் சியும் கட்டாயம் வேறுபட்ட பரிமாணமாய்க்கும் உண்டும் செல்லலாம். சரி, எங்களுக்கு டீட பரிமாணம் என்னன்னு தெரியா, அதே மாதிரி சிவைட பரிமாணங்கள் என்னன்னு தெரியா. ஏதோ எங்களுக்கு செல்லக்கூடியது என்னன்னா சிவைட பரிமாணமும் இந்த இடத்துல வர மாதிரி ஏஎக்ஸ்ட பரிமாணமும் சமன் என்று செல்லலாம். அப்ப எக்ஸ்டையும் வைடையும் பரிமாணம் தவறி சரி சமனாக இருக்குமா இருந்தா ஏடையும் சீடையும் பரிமாணம் சமனாக இருக்கலாம். அப்ப ஏசிட பரிமாணம் இந்த சுவரா சமனாக இருக்கும் என்று செல்லலாம். ஏனையவைகள் பரிமாணங்கள் சமன் எங்களுக்கு செல்லும். அப்போ இதை எங்களுக்கு செல்லலாம். அப்போ இந்த வகையில் விடையை கொடுக்கலாம். ஆனால் வேறுபட்ட பரிமாணம் கன்ஃபார்மாக செல்றதுல ஒரு சிக்கல் இருக்கு. அப்போ இந்த கேள்வியில் ஒரு சின்ன மயக்கம் ஒன்று இருக்கு. நான் கன்ஃபார்மாக செல்லலாவே எங்களுக்கு இந்த சமன்பாடை மட்டும் அடிப்படையாக வைத்து கன்ஃபார்மாக செல்லல ஏயும் சியும் வேறுபட்ட பரிமாணம் உண்டு. ரைட், ஏதோ இருக்கிற மற்ற விடைகள் கிளியரான சரியான ஆன்சர்ன்றதால நாங்கள் 5வது விடையை போடுவோம். அடுத்த கேள்விக்கு வருவோம். இது முக்கோள் தராசுல நாங்கள் வாசிப்பு காண்ற ஒழுங்கோட வந்திருக்கு.
அப்போ இதில் வாசிப்பு என்னதுதான் கேள்வி. அப்போ வாசிப்பு பார்க்குற நேரம் நாங்கள் முதல்ல பார்க்கணும் பெரிய பெருமானங்கள் இருக்கிற இந்த 500 கிராம் வரைக்கும் இருக்கிற பெரிய பெருமானம். அப்போ அந்த பெருமானத்தில் இருக்கிற வாசிப்பை நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதுவோம் 200 கிராம். அதுக்கு பிறகு அடுத்த அளவுள்ள வார வாசிப்பு வந்து பெருமானம் வந்து 60. ஆகவே 60 கிராம். அடுத்தது இந்த இடத்துல பார்த்தா நாங்கள் இன்னும் 3 கிராம் இருக்கு. 3.5 மாதிரி இருக்குல்ல. அப்போ 3.5 கிராம். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டி வார பெருமானம் தான் வாசிப்பாக நாங்கள் எடுக்கிறோம். அப்போ 263.5 கிராம். அப்படி ஒரு விட இருக்கா? ரைட். 200 இங்க ரைட் இருக்கு. 4வது விட 263.5 கிராம். அப்போ இந்த ஒழுங்க பழகி கொண்டா சரி. இந்த பாயிண்ட் இதில் இங்கே நிற்கிற 260. அப்போ 200 260 263.5. ஓகே. ஆகவே 4வது விட. ரைட். அடுத்த கேள்விக்கு போவோம். அலைகள் சம்பந்தமாக நகரும் அலைகள் சம்பந்தமான ஒரு கூற்று ஒன்று கேட்டிருக்கு. அதில் உள்ள எல்லா துணிக்கையும் ஒரே அவத்தையில இருக்குமா? நகரும் அலைகள்ல துணிக்கைகள் வெவ்வேறு அவத்தையில் இருக்கும், ஒரே அவத்தையில இருக்காது. ஏன்னா நகர்ற நேரம் நாங்க கதைக்கிற நகர்ற அலை ஒன்று நாங்க கவனம் எடுக்கிற நேரம் நாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு அலை ஒன்றை நாங்க கதைச்சோம்னா இந்த அலை வந்து இன்னும் சற்று நேரத்துல கொஞ்சம் இடம் மாறி இருக்கும். இது வலப்பக்கம் நகர்றதா இருந்தது. ரைட். அப்ப இந்த அலையில இப்படி மாற்றம் கொண்டு வர்றதால இதுல இருக்கிற சில துணிக்குகள் கீழ் நோக்கிய செய்யும், சிலது மேல் நோக்கிய செய்யும். அப்படி வித்தியாசப்படும். அப்ப இது ஒரே அவத்தையில இருக்கும்னு எடுக்கலாம். ரைட். நின்ற அலையில சில சந்தர்ப்பத்துல ஒரு பகுதியிடால கீழ் நோக்கி எல்லாம் ஒரே அவத்தையில் இருக்கிற கதையோடு வரையில ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள. ஆனா இதுல வந்து அப்படி செல்லையில ஒன்றும் வெவ்வேறு அவத்தையில் இருக்கும். ஒரே அவத்தையில் இப்ப இந்த இடத்துக்கு ஒரே அவத்தையில் இருக்கிற அடுத்த புள்ளி வந்து இங்க வரும். அதனால தான் நாங்கள் அலைநீளம் கழிக்கிற நேரம் ஒரே அவத்தையில் உள்ள அடுத்தடுத்த 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரம் அலைநீளம்னு சொல்றோம். அப்படின்னு அர்த்தம் இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற இணைய புள்ளிகள் வேறு அவத்தையில் இருக்கிறது. எல்லா துணிக்கைகளும் இப்படியுமே எங்களுக்கு புல என்ற ஒழுங்கு எடுக்கலாம். ரைட். அதில் உள்ள எல்லா துணிக்கைகளும் எளிய இசை இயக்கத்தை ஆற்றும். பொதுவாக வந்து இந்த துணிக்கைகளோட இயக்கம் எளிமை இசை இயக்கத்தை அடிப்படையாக வச்சு தான் நான் கேட்கிறேன். அதாவது இந்த துணிக்கை எங்கே நிற்கிறது? கீழே நோக்கி போய் மரமேல வர இந்த இயக்கத்தை எளிமை இசை இயக்கம்னு எங்களுக்கு சொல்லலாம். இது குறுக்கலண்டா ரெக்டாங்கல் என்றாலும் அதை அலையிட செல்ல திசையில எதிர் திசையில செய்யும். அந்த டைம்ல அந்த இயக்கத்தை எங்களுக்கு எளிமை இசை இயக்கம்னு எடுக்கலாம். அதில் உள்ள எல்லா துணிக்கைகளும் ஒரே சக்தியை கொண்டிருக்கும். ரைட். இது சக்தியை கடத்துற வேலை. இப்போ எல்லா சக்தியும் ஒரே இப்போ போகிற நேரம் அலையோ பயணிக்கிற நேரம் ஆரம்பத்தில் இருக்கிற சக்தி போக போக குறைவடைகிற சக்தி இழப்பு நடக்கிற சக்தி இழப்பு நடக்கக்குள்ளே துணிக்கைகளில் சக்தியும் குறையும். அந்த சக்தி இழப்பை நாங்கள் புறக்கணிச்சேன்டா சக்தி இழப்பை கருத்தில் கொள்ளாமல் நாங்கள் யோசிக்கிறேன்டா துணிக்கைகள் எல்லாம் ஒரே சக்தியை கொண்டிருக்கும். இங்கே சக்தின்ற கொள்ள இது பொறிமுறை சக்தி. அடுத்த சக்தி இயக்க சக்தியிட கூட்டுத்தொகையை தான் நாங்கள் இங்கே சக்தின்னு சொல்கிறோம். இப்போ இதை கொஞ்சம் பி மட்டும் விடியோ நிமிக்கிறேன், பிசின்ற விடியோ நிமிக்கிறேன். சின்ன கன்ஃபியூஷன் உண்டு வார ஒரு அமைப்பில் தான் தந்திருக்கு. எல்லா துணிக்கைகளும் ஒரே இயக்க சக்தி நிலை பொதுவாக சக்தி நிற்கிற. அப்போ நாங்கள் இதை சக்தி இந்த அலை நகரும் போது சக்தி இழப்பை புறக்கணிச்சா சரின்னு எடுக்கலாம். மீன் அதை பற்றி கிளியரான உண்டு செல்லி. ரைட். அப்போ இவங்க என்ன விட கொடுத்தீங்கன்றதை நாங்கள் செக் பண்ணிக்கொள்வோம். ஃபர்ஸ்ட்ல 1 5 4ன்னு வருது, நாங்கள் பார்ப்போம். 1 5 4. அப்போ அந்த விடையில சிக்கல் ஒன்று இல்லை. அதுக்கு அடுத்தது 4வதுக்கு 2வது விடையை கொடுத்துருக்காங்க. 4வதுக்கு 2வது. அப்போ பி மட்டும் விடையத்தை இவங்க கொடுத்துக்கிறேன். சரி. இப்போ அதுதான் நான் செல்லக்கொள்ளையை சொன்னது. இந்த 2 சக்தி இழப்ப கருத்துல கொள்றா இல்லையான்ற ஒரு விடயம் வைக்கிறேன். நகர்மலையில ஆரம்பத்தில இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போற நேரம் வீச்சம் குறைவடையும், சக்தி இழக்கப்படும். அந்த சக்தி இழப்ப கருத்துல கொண்டா ஒரே சக்தியை கொண்டு இருக்கும்ன்றத பிள்ளைன்னு எடுக்கலாம். ரைட். அப்ப சக்தி இழப்பு இல்லாத கருத்துல கொள்ளாத சந்தர்ப்பத்துல சக்தி ஒரே அளவுண்டு எடுக்கணும். துணிக்கைகள்ல சக்தி ஒரே அளவு. இப்போ எல்லா துணிக்கைகளும் ஒரே அளவு உண்டு. வந்து இப்போ இதுல எல்லையிலிக்கிற துணிக்கை வந்து அழுத்த சக்தியாக இருக்கும். இந்த இயங்குற இது மாதிரி ஒரு இடத்துல இருக்கிற சக்தி இயக்க சக்தியாக இருக்கும். அப்ப ஏதோ இயக்க சக்தி அழுத்த சக்தியோட கூட்டுத்தொகை மாறாத ஒரே சக்தியுடையதாக இருக்கும். அப்ப அந்த இங்க வந்து கிளியரா செல் இல்லை. நகர்ற அதாவது அலையிட சக்தி இழப்ப புறக்கணிங்கோன்னு செல் இல்லைனதால எல்லா துணிக்கையும்
புறக்கணிக்கும் அதை பற்றி கதை ஒன்று அதை பார்த்து அதாவது சக்தி இழப்பு இருக்கா இல்லையானது வந்து செல் இல்லை அதனால சக்தி இழப்பு இருக்குன்னு நாங்கள் எடுத்தா பி மட்டும் தான் சரின்னு எடுக்க வேண்டி வரும் அப்படித்தான் ஸ்கீம் கொடுத்துருக்கு அப்போ இதில் எனக்கு இந்த நோமலாக வாசிக்கிற நேரம் வார பிரச்சனை இந்த பிசின்ற விடையும் ஓகேன்னு எடுக்கலாம்ன்ற மாதிரி ஒரு யோசனையில் தான் நான் அந்த பிசி சரின்னு போட்டேன் ஸ்கீம் கொடுத்துருக்கிறது ரெண்டாவது விடை ரைட் அப்போ சி கூட்டுற நீ அந்த குழப்பி கொள்ள தேவையில்லை அதில் உள்ள எல்லா துணிக்கையிலும் ஒரே சக்தி இப்போ துணிக்கையிட சக்தி இழப்ப கருத்து இந்த அலையிட சக்தி இழப்ப கருத்தில் கொள்ளாது சக்தி இழப்ப புறக்கணிக்கிற சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு துணிக்கையிடையும் இயக்க சக்தி பிளஸ் அழுத்த சக்தியிட கூட்டுத்தொகை மாறாது இங்கே இயக்க சக்தி அழுத்த சக்தின்னா இது போய் பொறிமுறை அலையை பற்றி நாங்கள் கதைக்கிறோம் பொறிமுறை அலையில் பொறிமுறை அலைன்னு சொல்கிறேன்னா அலை துணிக்கைகளில் இருக்கிற சக்தி வந்து இயக்க சக்தி அழுத்த சக்தியிட கூட்டுத்தொகையாக இருக்கும் அதனால தான் நாங்கள் பொறிமுறை சக்தின்னு சொல்கிறேன் பொறிமுறை சக்தி மாறாமல் இருக்கும் எங்களுக்கு எடுக்கலாம் அஞ்சாவது அப்போ இனிமே இந்த கேள் கூட்டிட விடன்றதை விட அதுக்குரிய விளக்கம் தான் முக்கியம் எடுக்கிறது ஓகே வளியில் ஒலியின் கதி வளியில் ஒளியின் கதி தனி வெப்பநிலைக்கு நேர்விகித சமன் வளியில் ஒளியின் கதியிட சமன்பாடுகள் இரண்டு இருக்கு காமா ஆர்டியின் கீழ் கெம் வர்க்க மூலம்ன்ற ஒரு சமன்பாடு இருக்கு காமா பியின் கீழ் ரோ ஒரு சமன்பாடு இருக்கு ரைட் தனி வெப்பநிலை இதில் வருது பனி வெப்பநிலைக்கு நேர்வீத சமன் சரி அப்போ வர்க்க மூலத்துக்கு நேர்வீத சமன் வரணும் அதனால அது புல வர்க்க மூலத்துக்கு நேர்வீத சமன் வரணும் அதனால புலன்னு இருக்கலாம் ரைட் வளியின் மூலக்கூறு திணிவிற்கு நேர்மாறு விகித சமன் மூலக்கூற்று திணிவுக்கு நேர்மாறு விகித சமன் இல்லை வர்க்க மூலம்னு வரணும் இல்லையா வளியின் தலைமை தன்வெப்ப கொள்ளளவு விகிதத்திற்கு வர்க்க மூலம் தண்டிக்கிறேன் காமான்னு சொல்றது தலைமை தன்வெப்ப கொள்ளளவுகளின் விகிதம் ஆகவே அதோட வர்க்க மூலத்துக்கு நேர் விகித சமன் சொல்லிக்கிறேன் அதை சரின்னு எடுக்கலாம் ஆகவே மூன்றாவது விட பஞ்சாவதுக்கு 3 கொடுத்துருக்கு ஓகே அடுத்த கேள்விக்கு போவோம் ஒரே தளத்தில் எப்போதும் தொழிற்படும் 3 விசைகள் அப்போ ஒரே தளத்தில் தொழிற்படும் 3 விசைகள் தாக்கத்தின் கீழ் பொருள் ஒன்று சமநிலையில் உள்ளது அப்போ மூவிசை சமநிலை ஒரே தளத்தில் வர மூவிசை சமநிலை 2 ஒழுங்குகள்ல எங்களுக்கு பார்க்கலாம் ஒன்று வந்து சமாந்தர விசைகள் வாரது அடுத்து சமாந்தரமற்ற விசைகள் வாரது இத்தலத்தில் உள்ள எப்புள்ளி பற்றி விசை திருப்பம் எடுத்தாலும் அத்திருப்பங்களின் அச்சத கணித கூட்டுத்தொகை 0 ஆகும் இந்த மூவிசை சமநிலையா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது மூவிசை தாக்குறேன்னு சொல்லிக்கிறேன் ரைட் சமநிலைன்னு சொல்லிக்கிறேன் ரைட் சமநிலையில் உள்ளதுன்னு சொல்லிக்கிறேன் சமநிலையில் உள்ளதுன்னு சொன்னா எப்புள்ளி பற்றி விசை திருப்பம் எடுத்தாலும் திருப்பங்கள் நட்சத்திர கூட்டுத்தொகை 0 எடுக்கலாம் விசைகளின் தாக்கக்கோடு ஒரு புள்ளியில் சந்திக்கும் சமாந்திரமற்ற விசைண்டா சந்திக்கும் விளையுள் விசை 0 ஏதாவது இரு விசைகளின் விளையுளானது மூன்றாவது விசையின் பருமனிற்கு சமன் திசையில எதிராய்க்கலும் பருமனுக்கு சமன் ஏதாவது 2 விசைகளோட விளைவு ரைட் அப்போ எந்த டைம்ல எடுத்தாலும் சரியா வரும் அது சமாந்திர விசைக்கும் சரி இப்போ சமாந்திர விசையில வந்தாலும் எங்களுக்கு இப்போ இங்கே 2 3 இங்கே 5 உண்டு இருந்தா இப்போ இது 2 டைம் விளைவு 2 கீழ் நோக்கில் இருக்கு அப்போ எப்படி நாங்கள் எடுத்தாலும் சமாந்திர விசை என்றாலும் சரி மூவிசை இந்த சமாந்திரமற்ற விசைகள் என்றாலும் சரி 2 விசைகள்ல விளையுள்னு சொல்லிக்கிறேன் கூட்டுத்தோன்னு சொல்லிக்கல விளையுள்னு சொல்லிக்கிறேன் அப்போ திசையை கருத்தில் கொண்டு நாங்கள் செய்யணும் கூட்டணும் ரைட் அப்போ விளையுள் கண்டெடுத்தா 2 விளையுள் மூணாவதுக்கு சமனும் எதிருமா இருக்கும் அப்போ இது எங்களுக்கு சரின்னு எடுக்க ரைட் ஏசிடி யாவும் ஒரு விடயம் வைக்கிறீங்கன்னா இந்த பீலிக்கிற ப்ராப்ளம் என்னன்னா ஒரே புள்ளியில சந்திக்கும் சமாந்திர விசைகள்னா ஒரே புள்ளியில சந்திக்காதே ஒரே தளம்னு சொல்லிக்கிற சமநிலைன்னு சொல்லிக்கிற ஆனா 3 விசைன்னு சொல்லியிருக்கு சமாந்திரமா இல்லையான்னு சொல்லிடல அதனால இது எங்களுக்கு எடுக்கல அப்ப இந்த இந்த துண்டுல சரின்னு வரும் இதுக்கு பிள்ளண்டு வரும் அதனால ஏசிடின்ற விட பொருத்தம்னு நினைக்கிறேன் 4வது விட செக் பண்ணிக்கொள்ளும் விடையும் கொஞ்சம் 4வது ஓகே
அடுத்தது, ஒரு முனை மூடிய குழாய் ஒன்றின் அடிப்படை அதிர்வெண் 220 ஹெர்ட்ஸ் ஆகும். குழாயில் நான்கில் ஒரு பங்கிற்கு நீர் நிரப்பப்பட்ட போது முதலாம் மேற்றொனியின் அதிர்வெண். ரைட். இப்போ இங்கே ஒரு முனை மூடிய குழாய் என்று நாங்கள் எடுத்தா இப்படி நாங்கள் வரைவோம். அப்ப இதுல அலை வந்து இந்த மாதிரி அலையை நாங்கள் யோசிப்போம். அப்ப அலை நாங்க இதுல எடுத்தா அப்ப அலை நீளம் வந்து இதுல நீளத்தை நாங்க எல்லுன்னு எடுத்தா ஒரு முனை மூடிய குழாயினத்தால் அலை நீளம் 4L வரும். ரைட். அப்ப ஒரு முனை மூடிய குழாயில அடிப்படை மீட்டர் இந்த அலை நீளத்துக்கு வர அடிப்படை 220 செல் இருக்கு. ரைட். இப்ப வி சமன் எஃப் லெம்டா அடிப்படையில எங்களுக்கு மீடுல நின்றது அலை நீளத்துக்கு நேர்மாறு விகித சமன்னு சொல்லலாம். மீட்டர்ன்றது அலை நீளத்துக்கு நேர்மாறு விகித சமன் செல்லலாம். அப்போ 220 ஹெர்ட்ஸ் அலை நீளத்தோட ரைட் நேர் விகித இங்கே அலை நீளத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இதில் ஒழுங்கில் எழுதுறதா இருந்தால் அலை நீளத்துக்கு 4L செல்லும். அப்போ 220 நேர் விகித சமன் 1/4L. எத்தனை அலை நீளம்? வழியில் ஒளியின் வேகம் மாறாதுன்றதால எனக்கு இப்படி எழுதியல். நாங்கள் அப்போ அடுத்த சந்தர்ப்பத்தில் அலை நீளத்தை நாங்கள் கண்டோம்னா சரி. அடுத்த சந்தர்ப்பத்தில் குழாயில 1/4 நீர் நிரப்பப்பட்டிருக்கிறது. அப்ப முழுமையான குழாய் எங்களுக்கு எடுக்கல. நீர் நிரப்பப்பட்டிருக்கத்தான் குழாயிட 1/4 தான் எடுக்க வேண்டி வரும். ஆகவே அந்த குழாயில நாங்கள் எடுக்கக்கூடிய நீளம் இந்த 1/4. அப்ப 4ஆக பிரிச்சு 3 பகுதி தான் குழாயில எடுக்க. அப்ப அதுல அலை அந்த முதலாம் மேற்றொனினும் சொல்லிக்கிறேன். அப்ப முதலாம் மேற்றொனிடத்தால் இப்படித்தான் அலை வரும். சரி. அப்ப அதையும் கருத்துல கொள்ளணும். அப்ப அலை நீளம்ன்றது அப்ப இந்த நீளத்தை நாங்க 3ஆ பிரிச்சு 4 பங்கு தான் எல். அப்ப அலை நீளத்துக்கு எங்களுக்கு செல்லலாம். இந்த நீளத்தை இந்த நீளம் 3 பகுதியா இருந்தா இந்த 4 பகுதின்னு செல்லும். அப்ப இந்த 3L/4 3ஆல பிரிச்சு 4ஆல பெருக்கினா அலை நீளம் வரும். அப்ப இது கேன்சல் ஆகும். இந்த நேரத்துல அலை நீளத்துக்கு எங்களுக்கு எல் செல்லலாம். சரி. அப்ப போன முறை அலுங்குல அலை நீளம் வந்து 4L இருந்து இப்ப எல்லாக மாறி இருக்கு. அப்ப அடுத்த சமன்பாடு எழுதலாம். எங்களுக்கு எஃப் நேர் வீத சமன் 1/L. இப்ப நாங்க எஃப் காணணும். முதலாவது சமன்பாடு, இது இரண்டாவது சமன்பாடு. அப்ப இரண்டாவது சமன்பாடு நாங்க முதலாவதால பிரிப்போம். இரண்டாவது சமன்பாட்டை முதலாவதால பிரிப்போம். பிரிக்க கொள்ள எங்களுக்கு F/கீழ் 220. அப்ப 4 இண்டு வரும். எல்லும் எல்லும் கேன்சல் ஆகிறதால 4 இண்டு வரும். அப்ப விட வந்து 220 4ஆல பிரிச்சா 880. ஐந்தாவது விட. 7ஆவதுக்கு 5ஆவது விட. ஓகே. ரைட். அப்ப இங்கே கவனம் இதுல வந்து இதுல அடிப்படை எடுக்கணும். இதுல முதலாம் மேற்றுணி எடுக்கணும். இங்கே எல் எடுக்கணும். இங்கே 3L/4 எடுக்கணும். வழியில் ஒளியின் வேகம் மாறாதுன்றதால எஃப்எம் லெம்டாவும் பெருக்கம் மாறாது என்று எடுக்கலாம். இப்போ இதை நீங்க சமன்பாடு பாவிக்கிற நேரம் இப்படி எழுதலாம். F1 lambda 1 சமன் F2 lambda 2 என்று எழுதினாலும் ஓகே. அப்படி பிரதிட்டாலும் உங்களுக்கு அதை விட போகலாம். ரைட். அடுத்த கேள்விக்கு வர்றேன். சிலொன்றுக்கு இடையான தளத்தில் V கதியுடன் வழுக்கலின்றி உருளுகிறது. வழுக்கலின்றி என்று சொல்லிக்கிறேன். அப்ப இது வந்து சுழன்று கொண்டு உருளுதல் என்ற விடயத்துல வரும். விட்ட முறையாக A, B புள்ளிகளின் விளையுள் வேகங்களுக்கு இடையிலான வித்தியாசம் தரை சார்பாக ஏக்கும் பிக்கும் இடையிலான விளையுள் வேகம். அப்ப நாங்க இதுல தெரிஞ்ச பெருமானமாக எடுப்போம். இந்த பாயிண்ட் எடுத்தா இந்த பாயிண்ட்ல 2V வரும். இந்த பாயிண்ட்ல பூமி சார்பான வேகம் 0 வரும். சரி. அப்ப இந்த ரெண்டு புள்ளிகளையும் இருக்கும் போது கட்டாயம் வேகங்களோட வித்தியாசம் 2Vயாக இருக்கும். ரைட். இப்ப இது இடையில ஒரு புள்ளி உண்டா இருக்கு. இப்ப ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துல
வேகங்களோட வித்தியாசம் 2 வீடு வருதுண்டா பெரும்பாலும் எல்லா புள்ளியிலையும் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. ரைட், நாங்கள் கொஞ்சம் இன்னொரு புள்ளியை நாங்கள் கவனம் எடுத்து பார்ப்போம். இந்த 2 புள்ளிக்கும் இடையில இந்த 2 புள்ளிக்கும் இடையில எடுத்தா இன்னைக்கு வேகம் v, இதுல வேகம் v, இதுல கீழ் நோக்கி v, இல்ல மேல் நோக்கி v. இப்ப இந்த வியும் இந்த வியும் கேன்சல் ஆகிறதால இந்த வியும் இந்த வியும் எதிரெதிர் திசையில இருக்கு. வித்தியாசம் எடுக்கக்குள்ள 2v 2v வருது தானே. அப்ப எல்லா புள்ளிக்கும் 2vன்னு எடுத்துக்கலாம். எங்களுக்கு 4வது வீடு. சரி, அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச சந்தர்ப்பம் ரெண்டும் எதிரெதிர் ஐக்கிற புள்ளியில தெரிஞ்ச சந்தர்ப்பத்துல ஈக்கிறத பார்த்தா சரி. எங்களுக்கு மேலதிக தியரி விளக்கம்னு சொல்றதா இருந்தா இங்க வந்து நாங்க கவனம் எடுக்கணும். ஒரு சுழற்சி இயக்கம், சீரான சுழற்சி இயக்கம், தூய சுழற்சி இயக்கத்துல வேகங்கள் இங்கனையும் v இருக்கும், இங்கனையும் v இருக்கும், இந்த இடத்துலையும் v இருக்கும், இந்த இடத்துலையும் v இருக்கும், நடுவுல 0வா இருக்கும். இப்ப இது மாதிரி ஒரு ஒன்று காணப்படும் தனிய சுழல்ற நேரம். நேர்கோட்டு இயக்கம்னு வரக்குள்ள எல்லா புள்ளியும் நேர்கோட்டு இயக்கமா இருக்கும், வியா இருக்கும், நடுப்புள்ளியும் வியா இருக்கும். இங்கே நாங்கள் இது ரெண்டையும் கருத்துல கொள்ளணும். அப்ப இது ரெண்டையும் கருத்துல கொள்ள கொள்ள இந்த இடத்துல 2v வரும் மேல் புள்ளியில. இதுல எதிரெதிர் திசை வேகமாக இருந்தால் இந்த புள்ளியில 0 வரும். பாஸ் பேப்பர் கேள்விகளையும் வந்திருக்க கேள்வி. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு 2v வித்தியாசம் இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும். அஹ், தரை சார்பாக வேகம் இது 0, இது 2v என்று எடுத்தா இங்கே வந்து கட்டாயம் வழுக்காமல் உருளுகிறது என்று தந்திருக்கிற சுட்டி தான் இங்கே நாங்கள் 0 எடுக்கிறோம். ரைட், அப்ப 4வது விட 8க்கு கொடுக்கலாம். ஓகே, அடுத்ததுக்கு வருவோம். வளியில் வெப்பநிலை மாறாத போது ஒளியின் மீடுறன். வெப்பநிலை மாறாத போது ஒளி அலையின் மீடுறன் உடன் அலை நீளம். ரைட், வளியில வெப்பநிலை மாறாவிட்டா காமா ஆர்டியின் கீழ் எம் என்று நாங்கள் எடுத்தா காமாவும் எம்மும் மாறாதுன்னு நாங்கள் எடுப்போம். அப்ப வெப்பநிலை மாறாட்டி வேகம் மாறாதுன்னு எடுக்கலாம். வேகம் மாறாட்டி எஃப் லெம்டா எடுக்கலும். அப்ப எஃப் நேர்மாறு வீத சமன் லெம்டா. சரி, மீடுரன் கூற்ற நேரம் அலைநீளம் குறையும். அலைநீளம் நேர்மாறு வீத சமன் 3வது விடு. அது சிக்கலாய்க்கொள்ள தேவையில்ல, நேரடி எங்களுக்கு போடல. மாணவன் ஒருவன் மெல்லிய எம்தினியுடைய கடதாசி கீழம் ஒன்றை தனது கீழுதட்டின் மேல் வைத்து அதன் மீது ரோ அடர்த்தியுடைய வலியை வேகத்துடன் ஊதுவதன் மூலம் கீழத்தை கிடையாக வைத்திருப்பின் கீழத்தின் மேற்பரப்பு ஏயாக இருப்பின் ஊத வேண்டிய இழிவு வேகம். ரைட், அப்ப இது வந்து பேனுவின் தத்துவத்தை அடிப்படையாக வச்சு கேட்டிருக்கு. இப்ப இந்த ஊதுற நேரம் இங்களிக்கிற வழி 0 வேகம், இங்களிக்கிற வழி v வேகத்தோட போகுது. இதோட வேகம் 0. சரி, அப்ப இது இந்த இடத்துல வாயுவை வழியை உதுரன்னு நாங்க எடுப்போம். கீழ் உதட்டில் வச்சு உதுறது. அப்ப இங்க தாக்குற விசை ஒன்று இருக்கு, இங்க எம்ஜின்ற விசை ஒன்று இருக்கு. அப்ப பேனுவின் தத்துவத்தால வர விசை இந்த எம்ஜியை தாங்க கூடியதாக இருக்கணும். பேனுவின் தத்துவத்துல வர விசைன்னு சொல்றது அமுக்க மாற்றம் தர பரப்பு என்ற விசை. இப்ப எங்களுக்கு பேனுவின் தத்துவத்துல செல்லலாம். அமுக்க மாற்றம்னு சொல்றது ரோ ஜிஹெச்ல மாற்றம் இல்லைன்னு எடுத்தா ஹாஃப் ரோ வி வர்க்கம் ஒரு வி 0 இல்லை, அப்ப வி வர்க்கம் இதுதான் அமுக்க மாற்றம். இதை நாங்க பரப்பால பெருக்கினா எங்களுக்கு விசை கிடைக்கும். அப்ப பேனுவின் தத்துவம் பாவிச்சு பழக்கம் குயிக்கா எங்களுக்கு செல்லலாம். அதை நாங்க எம்ஜிக்கு சமப்படுத்துவோம். ரைட், அப்ப அமுக்க மாற்றம் தர பரப்பு அமுக்க மாற்றத்துக்கு எங்களுக்கு ஹாஃப் ரோவி வர்க்கம்னு சொல்லலாம். ஹாஃப் ரோவி வர்க்கத்தை பரப்பால நாங்க பெருக்குவோம். ஹாஃப் ரோட பெருமானம் ரோண்டு போடுவோம். வேகம் வி, வேகம் வி வர்க்கம், பரப்பளவுக்கு பதிலாக நாங்கள் கேபிட்டல் ஏ தந்திருக்காங்க, ஏ போடுவோம். அப்போ இதுதான் பேனுவி தத்துவத்தால் வர விசை. இதை நாங்கள் சமப்படுத்தணும் எம்ஜிக்கு. இப்போ 2 எம்ஜிக்கு ரோ ஏன்னு எழுதலாம். அதுக்கு பிறகு வர்க்கமூலம் எடுக்கணும். ரைட், இப்போ 2 எம்ஜிக்கு ரோ ஏ, அதுக்கு பிறகு வர்க்கமூலம். ஆகவே முதலாவது விடு. இல்லை வி எழுவாய் மாற்றம் செய்கிறது தான் எங்களை தேவை. 10வதுக்கு முதலாவது விடு. ரைட், அடுத்தது போம். எலிமேசு இயக்கத்தை தொடர்படுத்தின ஒரு கேள்வி. எலிமேசு இயக்கத்தை ஆற்றுகின்ற துணிக்கை ஒன்று வீச்சம் ஏயும் மீடுரன் பி பை 2π ஆகவும் இருப்பின் வீச்ச புள்ளியில் இத்துணிக்கையின் ஆரம்புகள். அதாவது வீச்ச புள்ளியில் என்றது மேக்சிமம் ஆரம்புகள்.
எல்லையில் தானே மேக்சிமம் மாறுமுடுகள் வர. அப்போ ஏ மேக்சிமத்துக்கு எங்களுக்கு தேவை வீச்சம் ஒமேகா வர்க்கம்ன்றது. அப்போ எங்களுக்கு நாங்கள் ஒமேகாவையும் கண்டுகொள்ளணும். வீச்சத்தை தந்திருக்காங்க ஏண்டு, சிம்பிள் ஏண்டு, ஒமேகாவை நாங்கள் கண்டுகொள்ளணும். அப்போ மீடு ரெண்டுலேருந்து எங்களுக்கு ஒமேகாவை பார்க்கலாம். ஒமேகான்னு சொல்கிறது 2π f செல்லிலும். ரைட், இங்கே வந்து 2π மீடு ரெண்ட பெருமானம் பியின் கீழ் 2πன்னு சொல்லிக்கிறேன். 2π கேன்சல் பண்ணலாம். ஆகவே கோண வேகம் ஒமேகாக்கு பிக்கு சமன் சொல்லலாம். ஒமேகா சமன் பின்னு சொல்லலாம். அப்போ வீச்சத்துக்கு பதிலாக சிம்பிளே செல் இருக்காங்க. ஒமேகாக்கு பின்னு எடுத்தால் ஏபி வர்க்கம் 4வது விடயங்களே கொடுக்கலாம். நேரடியாக கேட்டிருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வீச்சத்தின் புள்ளியிலன்றது எல்லையில் வந்து ஆறுமுடுகள் மேக்சிமமாக இருக்கும். மேக்சிமம் ஆறுமுடுகள் ஏ ஒமேகா வர்க்கம்னு சமன்பாடு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வேகத்தில் மேக்சிமம்டா ஏ ஒமேகா, ஆறுமுடுகளில் மேக்சிமம்டா ஏ ஒமேகா வர்க்கம். சரி, அப்போ 11க்கு 4வது விடையை நாங்கள் கொடுக்கலாம். 12வது கேள்வி. கரடான சாய்தளத்தின் மீது ஓய்வில் உள்ள பொருள். கரடான சாய்தளம் புறாய் விஷயம் யோசிக்கணும். ஓய்வில் உள்ள பொருள் மீது சாய்தளத்திற்கு சமாந்திரமாக பிரயோகிக்கப்படும் விசை பி காட்டப்பட்டிருக்கு. சீராக அதிகரிக்கப்படும் போது உராய் விசையானது பி உடன் மாறுபடுவது. ரைட், அப்போ கரடான சாய்தளத்தின் மீது ஓய்வில் உள்ள பொருள்னு சொல்லிக்கிறது. ஓய்வில் உள்ள பொருள் அது சரி முக்கியம். அப்போ அதுதான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற இடத்தை எங்களுக்கு தீர்மானிக்கும். அப்போ ஓய்வில் உள்ள பொருளில் பியை சீராக அதிகரிக்கிறதுனா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் P0 எடுத்தா எம்ஜி விசை தாக்கும், உராய் விசை இந்த திசையில தாக்கும், மறுதாக்கம் இப்படி தாக்கும். சரி, அப்போ எம்ஜி சைன் தீட்டா தீட்டான்னு எடுத்தா இங்கே 90 மைனஸ் தீட்டா இது தீட்டா, எம்ஜி கொஸ் தீட்டா வரும், எம்ஜி சைன் தீட்டா. அப்போ உராய்வு விசை ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி இருக்கும்னா எம்ஜி சைன் தீட்டாவாக இருக்கும். ரைட், இப்போ எம்ஜி சைன் தீட்டா இருக்கும், அது மேல் நோக்கி இருக்கும். அதுதான் ஸ்டார்ட் பண்ணுற நேரம் P0 எடுத்தோம். P0 எடுத்தோம். இப்போ பியை நாங்கள் கூட்டுற நேரம் இந்த உராய்வு விசையில தேவை இல்லாமல் போகும். அப்போ உராய்வு விசை குறைஞ்சு 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 0 ஆகும். ஆனால் இன்னும் நாங்கள் நிலைகள் கேட்டகரியில் யோசிக்கிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் விசையை கூட்டுற நேரம் இந்த உராய்வு விசை பி அதிகரிக்கிற நேரம் அடுத்த திசைக்கு வரும். இப்போ உராய்வு விசையோட திசை மாறும். பி அதிகரிக்க 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 அது ஒரு கட்டத்தில் பெரிய ஒரு உராய்வு விசை இந்த திசையில் வரும். அதே பெருமானத்துக்கு வரும். எம்ஜி சைன் தீட்டா எவ்வளோ மேக்சிமம் எவ்வளோ புகையிலுமோ அந்த அளவு வரும். அதாவது ஆர்ட பெருமானத்தை வச்சு எஃப் சமன் மியூ ஆர் சமன்பாட்டின் படி மியூ ஆருக்கு பதிலாக புகையிலுமே உங்களுக்கு எம்ஜி கொஸ் தீட்டா மேக்சிமம். அப்போ இந்த பெருமானம் வரைக்கும் அதிகரிக்கும். ரைட், அப்போ கீழே இருக்க அந்த பெருமானம் அதுக்கு பிறகு இயங்க தொடங்கும். ஆகவே நிலைகள் இயக்கவியலாக மாறும். நிலைகள் இயக்கவியலாக மாறுற நேரம் மியூட பெருமானம் மாறுறதால எஃப்ட ட்ராப் ஒன்று, திடீர் ட்ராப் ஒன்று, சடன் ட்ராப் ஒன்று வரும். ஆகவே பொருத்தமான விட முதலாவது நினைக்கிறேன். ரைட், 12க்கு முதலாவது. ஓகே, சரி. என்ன பாருங்க, இது ஃபர்ஸ்ட்டுக்கு 0 ஆயிக்கும். இந்த வெளிவுகளுக்கு செல்லலாம். அது வந்து எம்ஜி சைன் தீட்டாக்கு சமன் ஆயிக்கும். இது இந்த வெளிவு வந்து அதை விட பெரும்பாலும் கூடையா இருக்கும். சரி, சமனாய்க்கும் மேலும் ஆனால் பெரும்பாலும் கூடையா இருக்கும். அதுக்கப்புறம் ட்ராப் ஒன்று வரும். சரி, இயக்கவியலுக்கு மாறுறதா இதுக்கு பிறகு இயக்கவியல். அப்போ இந்த பாயிண்ட் வரும் வரைக்கும் இது ஃபுல்லாக நிலையியல். இந்த இந்த பார்ட் ஃபுல்லாக இந்த பார்ட் ஃபுல்லாக எங்களுக்கு செல்லாம் நிலையியல். நிலையியல் திசை மாறுறதால இப்போ நாங்கள் மேல் நோக்கின தளம் வழியை மேல் நோக்கினத்தை மைனஸ் எடுத்திருக்கோம், தளம் வழியை கீழ் நோக்கினத்தை ப்ளஸ் எடுத்திருக்கோம். அப்போ திசை மாறுறது நீங்களே குறிப்பிடப்படணும், காட்டப்பட்டிருக்கிறேன். சரி, அப்போ முதலாவது விடை எங்களுக்கு போடலாம். அடுத்தது 3வது கேள்விக்கு போவோம். 13வது கேள்வி. சரி, சீரான குறுக்குவெட்டு பரப்புடைய கம்பியினை அருகிலுள்ள உருவில் காட்டப்படுகின்றது. ஏலிருந்து கட்டி தொங்க விடப்படும் போது கோள் ஏபி நிலைக்குத்துடன் அமைக்கும் கோணம். அப்ப நிலைக்குத்துடன் அமைக்கும் கோணம்ன்றது திணிவு மையத்தை அடிப்படையாக வைத்து நாங்கள் காண செல்ல வேண்டிய ஒரு விடை. அப்ப இந்த கோள் சீரான குறுக்குவெட்டு பரப்புடைய கம்பி என்று செல்லிக்கிற
சீரான குறுக்கோட்டு பரப்புடைய கம்பி உண்டு. அப்ப இந்த ஒவ்வொன்றும் தனித்தனி கம்பிகள் எடுக்க வேண்டி வர இது ஒரு பரப்பண்டல்ல, கம்பிகள். கம்பிகள். அப்ப நாங்க கவனமாக இதோட கோணத்தை காணணும். விளைவுள் திணிமயம் எங்க வாரன்னு காணணும். அப்ப இது நீளம் எல்லுன்னு சொல்லிக்கிறேன், இது 2L. அப்ப இதுதான் எல்லுன்னு சொல்லிக்கிறேன். அப்ப இது வந்து எல்லை விட குறைவாக இருக்கும். சரி. அஹ் இப்ப இந்த கம்பி இனத்தால் இந்த துண்டு ஒன்று வர்ற, இந்த துண்டு ஒன்று வர்ற, எல்லாத்தையும் சேர்த்து எடுக்க வேண்டி வரும். ரைட். ஓகே, மொத்தம் எங்களுக்கு பாரம் எங்களுக்கு செல்லலாம். இங்கே எல் ஒன்று இருக்கு, இங்கே தடிப்பொண்டு வர, இங்கே ஒரு துண்டு ஒன்று இருக்கு. ஓகே. அஹ் இது பரப்பளவுண்டு எடுத்தா எங்களுக்கு ஒரு லேசான வேலை ஒன்று எடுக்கலும். இங்கே ஒரு பரப்பு, இந்த இடத்துல ஒரு பரப்பு, சரியா இது நடுப்புள்ளி. இதை இணைச்சு விட்டா இந்த இடத்துல விளைவில் திணிமயம் என்று வரும், பரப்புன்னு எடுத்து. அது ஒரு பெரிய சிக்கல் ஒன்று இல்லாத ஒரு விடயமா வரும். நீளம் உண்டு எடுத்தா அதே இடத்த எடுக்கலாமா? நீளமும் இதே மாதிரி செஞ்சு பார்க்கணுங்க. இந்த துண்டுக்கு இணைக்கு வரும். ஓகே. இந்த ரெண்டு துண்டையும் எடுத்தா இங்கே வரும். ஆனா இந்த துண்டை நாங்க கருத்துல கொண்டில்லை. இதையும் சேர்த்தா சரியா நடுவுல வரும். ஓகே. இந்த மேலதிக பகுதி இதையும் எடுத்தா நடுவுல வரும். இந்த துண்டையும் இந்த துண்டையும் எடுத்தா இது நடுவுல வரும். சிக்கல் இல்லை, இதுதான் எடுக்கலாம். அப்புறம் நாங்க இப்ப தொங்க போடுறது இந்த இடம். Right. அப்ப தொங்க போடுற நேரம், அப்ப எம்ஜி வாரது இப்படி திசை வரும். எம்ஜி தொங்க போடுற புள்ளியிலிருந்து இழுவ இந்த திசையில வரும். ரெண்டும் ஒரே கோட்டில் இருக்கணும் சமநிலைக்கு. ரைட். அப்ப கேள்வி என்னன்னா, ஏழிலிருந்து தொங்க விடப்படும் போது கோள் ஏபி, இந்த கோள், அப்ப இதுதான் நிலைக்குத்து லைன். அப்ப நாங்க திருப்பி பார்க்க வேண்டி வர இது இந்த கோணம் இதை கேட்டிருக்காங்க. சரி. அஹ் சரி. அப்ப எங்களுக்கு எடுக்கலாம், இங்கிருந்து இங்கினைக்கு எல், இந்த துண்டு எல்லா, இந்த சிக்கல் ஒன்று வர எள்ளும் எள்ளும் எடுத்தா 45 பாகண்டு வரும். அப்ப டான் தீட்டா வந்து ஒன்றுன்னு எடுக்கலாம். அக்யூரேட்டா பார்த்தா சின்ன சிக்கல் ஒன்று வருது. காரணம் என்னன்னா, இப்ப இங்க வந்து மொத்த நீளம் நான் இங்க சின்ன ஒரு தூரத்தை போட்டுனேன், எக்ஸுன்ற தூரத்தை போட்டுனேன். எக்ஸுன்னு போட்டா இந்த மொத்த நீளத்துல நடுப்புள்ளியில தான் விளைவுள் திணிமயம் வரப்போறேன். அப்ப 2L பிளஸ் எக்ஸ் பை 2 என்றது தான் திணிமயத்துல போயிட்டு. திணிமயம் எங்க வாரன்ற இடம், சரி, 2L பிளஸ் எக்ஸ், இதைத்தான் நான் எக்ஸ்ன்னு சொல்றேன். அது நடுப்புள்ளி. சரி, இப்போ இதில் 2L, இந்த 2L இந்த நடுப்புள்ளியும் இந்த 2L நடுப்புள்ளியும் ஒரே புள்ளி அல்லே. Right. அப்ப இந்த இடத்துல இருந்து இங்கிருந்து இந்த தொங்கலுக்கு எல்லுன்னு தந்திருக்கு. அந்த தொங்கல்ல இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் எல்லை விட கொஞ்சம் கூட. ரைட். இப்போ எல்லை விட எல்லாமே சமனுன்னு எடுத்தா எங்களுக்கு ஒரு அடிக்கு 45 பாகன்னு சொல்லலாம். ஆம். அப்ப டான் தீட்டா வந்து 1 சொல்லலாம். இது கொஞ்சம் கூட. அப்ப எதிர்பக்கம் வந்து டான்ன்றது நாங்க இப்படி இருக்கு. எதிர்பக்கம் 1 விட கொஞ்சம் கூட, எல் பிளஸ் எக்ஸ் பை 2 வரும் எதிர்பக்கம். அயல் பக்கம் எல் வரும். இந்த எக்ஸ்ன்றது சின்ன புறக்கணிக்கத்தக்க அளவு சிரிச்சுண்டா ஓகே. ரைட். அப்ப இதுதான் டான் தீட்டான்னு சொல்ல போறோம். அப்ப டான் தீட்டா சமன் 1 பிளஸ் எக்ஸ் பை 2L வரும். எக்ஸை புறக்கணிச்சா எங்களுக்கு 1 எடுக்கலாம் டான் தீட்டா. பெரும்பாலும் இவங்க 5வது விடையை கொடுத்துருக்கும். ஆனால் அதில் சர்ச்சை ஒன்று இருக்குது அக்யூரேட்டாக பார்த்தா. பட் 5வது விடயத்தை கொடுத்திக்கிறேன், அக்யூரேட்டாக பார்த்தா இந்த கேள்வி பிள்ளை. ரைட். காரணம் என்னென்னா, இந்த இதைத்தான் எல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அதுட நடுப்புள்ளி அல்ல. அப்போ இங்கே எக்ஸ் ஒன்று வாரு, இந்த எக்ஸை புறக்கணிச்சு தான் விட கொடுத்திக்கிறாங்க. இந்த எக்ஸை புறக்கணிக்கல இந்த படத்தில். ரைட். அப்போ ஓல் ஆன்சர் கொடுக்கணும். இனி அவ்வளோ தூரம் போகல. நாங்கள் இது அமைக்க போனால் அன்னளவாக என்று மாதிரி போட்டுக்கொண்டா, அன்னளவாக என்று எடுத்தா கொஞ்சம் பரவாயில்ல. இங்கே தரவுணுமே அவங்க தந்தில்லை, அதுதான் நூல்னு சொன்னேன். ரைட். இது ஆனால் ஓரளவு பரவாயில்ல. எக்ஸை புறக்கணிச்சு செஞ்சுருக்காங்க. மற்ற விடைகள் எல்லாம் மிச்சம் மோசம். ஓகே. 14வது கேள்விக்கு போவோம். ஒரு நேர்கோடு வழியே இயங்கும் பி கமா கியூ ரெண்டு தந்திருக்கு. இரு பொருட்கள் இடப்பெயர்ச்சி நேரம் வரைவு.
இப்போ இடப்பெயர்ச்சி நேர வரைபட படித்திறன் கிரேடியன் வந்து வேகத்தை கொடுக்கும். இங்கே இருக்கிற வேகம் சின்ன வேகம் ஒன்று படிப்படியாக கூடுது, இங்கே இருக்கிற வேகம் குறையுது. அப்போ கியூவுக்கு வந்து ஆர்முடுகள்னு சொல்லலாம் எக்ஸலரேஷன், இது அமர்முடுகள் டீசலரேஷன் சொல்லலாம். Right. இரு பொருட்களும் வேகங்கள் எதிர் திசைகளில் உள்ளன. இல்லை, இதோட படித்திறன் பிளஸ்ல இருக்கு, தொடர்ந்து இதோட படித்திறனும் பிளஸ்ல இருக்கு, ஆகவே ஒரே திசை. அதாவது ரெண்டுமே இது இங்க நாங்கள் இடப்பெயர்ச்சி நேர வரைபறை இதை நாங்கள் ஒரு மாவட்டம்னு எடுத்தா, வடக்கு திசையில் இருக்கிற கண்டின்னு எடுத்தா, ரெண்டுமே மாவட்டம்லேருந்து கண்டியை நோக்கி போகிறோம். அப்போ ரெண்டுமே ஒரே திசை, வடக்கு திசை எடுக்கலாம். இரு பொருட்களினதும் வேகங்கள் நேரத்துடன் அதிகரிக்கிறது. ஒன்றிட வேகம் நேரத்துடன் அதிகரிக்கிறது. நாங்கள் ஆறு முடுகல் சொல்கிறோம். அடுத்தது அமர் முடுகல் குறையுது. பி ஆனது அமர் முடுகும் அதே வேளை கியூ ஆனது ஆறு முடுகல்ங்கிறது சரி இல்லையா? ரைட். சி மட்டும் ஒரு விடைக்கிற ஏபிசி இருக்கிற, ஆகவே சி மட்டும் விட காரணம் சிடின்னு ஒரு விட இல்லைன்னா தாள். அப்போ நாங்கள் எக்ஸாமில் குயிக்காக செய்கிற நேரம் அதை அடுத்ததை வாசிக்க தேவையில்லை. ஆரம்பத்தில் இரு பொருட்களும் வேகம் சமன் இல்லை, இந்த இடத்துல படித்திறன் சின்னதாக இருக்குது, இந்த இடத்துல படித்திறன் கூட, அதனால இதை பிள்ளைன்னு சொல்லலாம். இதை வாசிக்காமலே செல்லும். ஏன்னா சிடின்னு ஒரு விட இல்லை, சி மட்டும் ஒரு விடைக்கு போகணும்னு தாள். 14க்கு 3வது இல்லையா? 14க்கு 3. 15வது கேள்வி. 10 செகண்ட் அலைவு காலத்தில் உயர்ந்து விழும் சமுத்திர அலைகள். உயர்ந்து விழும் சமுத்திர அலைன்றது சுனாமியா? சுனாமி அலைகளுக்கு தான் ஒரு செல்ற பேர் உண்டு, சமுத்திர அலைகள். நகரும் திசைக்கு எதிர் திசையாக கப்பல் ஒன்றானது 5 மீட்டர்/செகண்ட் நகரும் போது அலையின் முடி கப்பலின் முன்பக்கத்தில் உள்ள வில்லுக்கு அடியில் இருக்கும் போது தொடர்ச்சியாக வரும் அலைகளின் தாளி கப்பலின் பின்புறத்தில் இயங்கும் கப்பலின் நீளம் 60 மீட்டர் எனின் கடற்படுக்கை சார்பாக கடல் அலைகளின் நகரும் கதி. ஏன்னா அலைவு காலம் ஒன்று தந்திருக்கு. அப்போ அதிலிருந்து எங்களுக்கு சமுத்திர அலைகளோட கோண வேகம் வேகம் சம்பந்தமான ஒரு ஐடியா ஒன்றுக்கு போகையிலும். ரைட். இப்போ அலைவு காலம் தெரியும்னா மீடுரன் தெரியும், கோண வேகம் தெரியும். ரைட். அதான் தந்திக்கிறேன். சமுத்திர அலைகள் நார்மலாக கடல் அலைன்னு எடுக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் பெரிய அலைகளுக்கு தான் நாங்கள் சமுத்திர அலை, சுனாமி அலைகளுக்கு செல்ற ஒரு பேர் தான் சமுத்திர அலைன்னு சொல்கிறேன். துறைமுக அலை, சமுத்திர அலை. சமுத்திர அலைன்னா நாங்கள் நார்மலாக கடல் அலைன்னு எடுப்போம். சமுத்திரம். சுனாமி அலைகள் சொல்றது வந்து துறைமுக அலைகள். ரைட். நகரும் திசைக்கு எதிர் திசையாக கப்பல் ஒன்று 5 மீட்டர்/செகண்ட்ல போகுதாம். அலையின் முடி ரைட் கப்பலின் முன் திசையிலும் வில்லுக்கு அடியில் இருக்கும் போது தொடர்ச்சியாக வரும் அலையின் தாளி பின்புறத்தில் கீழ் கப்பலின் கீழ் இருக்கும், பின்புறத்தின் கீழ் இருக்கும். ரைட். அப்ப இங்கே செல்ல வார விடயம் முடிக்கும் தாளிக்கும் இடையிலான தூரம் தான் கப்பல்ல தூரம் 60 மீட்டர். அப்ப கப்பலோட அலை நீளம் 120 மீட்டர்னு எங்களுக்கு எடுக்கலாம். அதுல இருந்து மீடுதான் தெரியும்ன்றதால வேகத்துக்கு போகலும். அப்ப V7F ஆண்டு போடுவோம். மீடுரனுக்கு வந்து அலை நீளம் தந்திக்கிற மீடுரனுக்கு வந்து 1/10 போடலாம். அலை நீளத்திட தருமானம் இதுக்கு வந்து 60 மீட்டர்ன்றதால 120 போடலாம். வேகம் வந்து 12 எடுக்கலாம். அப்ப அலை வேகம் 12. அப்ப அலை வேகம் 12 எடுத்தா கடல் அலை நகரும் கதி, கடல் படுக்கை சார்பாக கடல் அலை நகரும் கதி. கடல் அலைட வேகம் 12 சரி, இது 5. அப்ப இவங்க எதிரெதிர்த்து சென்றத்தால் ஒன்று கழிச்சு வீடியோ ஒன்று கொடுப்பாங்க 7, கூட்டி வீடியோ ஒன்று கொடுப்பாங்க 17. இது என்ன ப்ராப்ளம்னா
இந்த கடல் அலையில துணிக்கை குறுக்கலையில துணிக்கைகள் அசைறல்ல, அலைத்தான் அசைற. அலையை நாங்கள் இப்படி எடுத்தா இந்த திசையில அலை அசைறேன்னா இன்னும் சற்று நேரத்துல இந்த அலை வந்து கொஞ்சம் முன்னுக்காக இருக்கும். ஆனா இதுல இருக்கிற துணிக்கை ஒன்று நாங்க கருத்துல கொண்டா இந்த துணிக்கை அது நகர்ந்து இருக்காது, அது கீழே வந்து இருக்கும். அப்படி ஒரு விடயம் தான் இங்க நடக்குற. அதனால அலை ஓட சேர்ந்து அதில் இருக்கிற கப்பலும் அசையுமான்றது ஒரு சின்ன சிக்கல். ரைட். தாலிக்கு பின்புறத்தில் இருக்கும் கடற்படுக்கை, கடற்படுக்கை சார்பாக கடல் அலையின் நீளம் கடைசியா நகரும் அலைகளின் நகரும் கதி. இப்போ நார்மலா அலை நகர்ற கதி வந்து கப்பல் போறத வச்சு கடற்படுக்கைன்றது கடைசியா வர்றது இல்லை. இப்போ நார்மலா கப்பல் ஒன்று இயங்குறதால அது பாதிக்காதுன்னு நினைக்கிறேன். 5 மீட்டர் per செகண்ட் செல்லலாம்னு நினைக்கிறேன். இங்கே வந்து 5 விட கொடுத்தில்ல. அலையிட வேகம் 12, சரி 12 விடையே கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பாம்பாக்க 15வது கேள்விக்கு 2 7 விடையே கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க கடல் படுக்கைன்றது இப்போ கடல் சார்பா அப்போ அலை வந்து இந்த திசையில 12ல வருது. கப்பல் கப்பல் இந்த திசையில 5ல போகுது. அப்ப எதிரெதிர் திசையில போறதால சார்பு வேகம் உண்டு அடிப்படையா எடுத்து கடற்படிக்கன்றது இந்த இதில் இருக்கிற ஏதாவது உண்டு. அது இது சார்பா தான் செல்லணும். நான் கடல் கரையத்தான் நான் கடற்படுக்கன்னு எடுத்து எதுக்கு செல்றேன்னு கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். ரைட். அப்ப இப்ப எதிரெதிர் திசையில வேகம் உண்டு வர்றதால ஒன்று சார்பா அடுத்த இட வேகம் நாங்க கருத்துல கொண்டு விடைய போடணும். அப்படின்னாலும் எதிரெதிர் திசையிலன்னா சார்பு வேகம் எடுத்தா கப்பல் சார்பாண்டு வரக்குள்ள இது இந்த திசையில் அலையுங்கிறன்னு எடுத்தா 17 தான் வரும். எதிரெதிர் திசைன்னு சொல்லிக்கல, நகரும் திசைக்கு எதிர் திசையில். ரைட். சரி, அப்ப இங்கே கேள்வி இப்பதான் கேட்காங்க. இதில் 12 நாங்க காண்றது சார்பு வேகம். ஏன்னா அலை இங்கிருந்து இங்கனைக்கு வரும்போது கப்பலும் மூவ் ஆகுது 5 மீட்டர். கப்பலும் மூவ் ஆகுற 5 மீட்டர். ரைட். அப்போ நான் அதை நீளத்தில் விளங்கப்படுத்துறேன். இப்போ தான் அந்த கேள்வி ஒழுங்காக வாசிச்சுப்பட்டேன். ஃபர்ஸ்ட்டு உண்மையாக வந்து பாருங்க, ஒரு கேள்வியில் விடை சரியான விடைக்கு போகிறதுக்கு பிரதான பாட்டு வந்து கேள்வி சரியாக விளங்கி கொள்வது. நான் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் பிள்ளையாக இந்த விடை ஒன்று குழப்பமானதுக்கு ரீசன் கேள்வி நான் சரியாக விளங்கி கொள்ளலாம். ரைட். இப்போ இங்கே கேள்வியில் சொல்லிக்கிற ஆல்ரெடி கப்பல் மூவ் ஆகிக்கொண்டு இருக்கு. கப்பல் நிலையாக இருக்குன்னா தான் அலைக்கு எங்களுக்கு இப்படி இருக்கு. கப்பல் ஒரு திசையில மூவ் ஆகி கொண்டு இருக்கு, அலை அடுத்த திசையில மூவ் ஆகி கொண்டு இருக்கு. அப்படி அலை மூவ் ஆகி கொண்டு இருக்கிற நேரம் முடி ஒரு இடத்துல வர்ற நேரம் தாலி அடுத்த இடத்துக்கு வருது. இப்ப இது ரெண்டு இப்ப இது சார்பியத்தின் அடிப்படையை வச்சு தானே பார்க்கணும். அப்ப இங்க 12 வாரது ரைட் சார்பு வேகம். ரைட். அப்ப கப்பல் சார்பா அலையிட வேகம் தான் 12 வர்றது. அதனால தான் நான் இங்கே பட்டிக்கிறேன். அப்ப அந்த டைம்ல அலை இது அந்த இயங்கி இருக்கும். சரி. அப்ப கப்பல்ட வேகம் 5, அலைட வேகம் அலை சாப்ப. அப்ப இங்கே வந்து நாங்க இதை சரியான ஒழுங்குல எழுதி காட்டுறதா இருந்தா கப்பல் சார்பா கப்பலுக்கு நாங்க ஷிப்புன்னு எடுப்போமே, வேவ் அலைட வேகம், கப்பல் சார்பாக அலைட வேகம், கப்பல் சார்பாக அலைட வேகம். அலைக்கு நான் டபிள்யூன்னு எடுக்கிறேன், கப்பலுக்கு ஷிப்புன்னு எடுக்கிறேன். ரைட். கப்பல் சார்பா அலைட வேகம், அலைட வேகம் சய கப்பல்ட வேகம். ரைட். இப்படி நாங்க பிரதியிடும் போது இந்த பெருமானத்தை தான் நாங்க 12 எடுத்துக்கிறோம். அலைட வேகத்தை கேட்டு இருக்கு, அதான் கடல்ல படுகிறது. இது மைனஸ் அல் இந்த கப்பல்ட வேகம் 5. அப்ப இது அங்கே கூட்டுப்படக்குள்ள 17 என்று வரும். இதுல எதிரெதிர் திசையிலன்னு சொல்லிருக்கு. இதுல வந்து நாங்க கால்குலேட் பண்ணி வந்து 12. ரைட். இது எதிரெதிர் திசையிலன்னு அவங்க மென்ஷன் பண்ணிக்கல. அப்ப இதுட வேகம் இப்போ நாங்க இந்த திசையில எடுத்தா அலைட வேகம் அதே திசை, அலை சார் இது அதே திசை. இதுட வேகம் எதிர் திசைன்னு செல் இருக்கு.
சமன்பாட்டில் இங்கே மைனஸ் வர்றேன். அப்போ எதிர் திசையில் மைனஸ். அப்போ இதை நாங்கள் ப்ளஸ் ஆகும் அங்கே போக்குள்ள இங்கே வரக்குள்ள கழிஞ்சு வரும். அப்போ 7 வரும். ரெண்டாவது, சீரான குறுக்குவெட்டு பரப்புடைய யூக்குழாயினுள் பகுதியாக நீர் விடப்பட்டுள்ளது. அதன் நீளம் எல்லாகும். நீரின் அடர்த்தியை போல் அடர்த்தியுடைய இப்போ யூக்குழாய் பரிசோதனையில் வளமையான ஒழுங்கத்தை காய்க்கிறாங்க. யூக்குழாயின் ஒரு புயத்தில் உள்ள நீர்நிரலின் நீளம் சமனான நீளத்துக்கு விடப்படு பங்கு அடர்த்தியுடைய எண்ணெய் யூக்குழாயின் ஒரு புயத்தில் உள்ள நீர்நிரலின் நீளத்துக்கு சமனாக விடப்படுது. சமநிலையில் இரு புயன்களும் ஒரே கல்லும் உள்ள திரவ மட்டங்களுக்கு இடையிலான வித்தியாசம். திரவ மட்டங்களுக்கு இடையிலான வித்தியாசம் என்று கேட்கப்படுது. ரைட். அப்போ நாங்கள் நார்மலான யூக்குழாய் செட்டப்பை யோசிப்போம். அப்போ இதில் நாங்கள் நீரை நீளத்தில் வரைவோம். நீருக்கு மேல மிதக்கும். இதான் நீர்த்த பொது இடைமுகம். அதுக்கு மேல நாங்கள் எண்ணெயை இன்னொரு நிறத்தில் குறிப்போம். இந்த புள்ளி தான் பொது இடைமுகம். இது எண்ணெய். அப்ப எங்களுக்கு இப்ப இங்கே காண வேண்டியது இதுதான் பொது இடைமுகம். அப்ப அடர்த்தியை அடிப்படையாக வைத்து எங்களுக்கு இதன் நீளம் எல். அப்ப இங்கிட்டு சொல்லிக்கிட்டு நீர்நிரலின் நீளத்துக்கு சமனான நீளத்திற்கு ஒரு புயத்தில் உள்ளே நீர்நிழலின் நீளத்துக்கு சமனான நீளத்துக்குன்னு சொல்லிக்கிறேன். அப்ப எல் நீளம். அப்ப இதை எல்லுன்னு எடுக்கலாம். அப்ப திரவ நிரல்ட நீளம் எல்லுன்னு எடுக்கலாம். அதிலிருந்து நீர்நிரல்ட நீளத்தை காணணும். நான் இது எக்ஸ்ன்னு போட்டேன்னு கண்டு எக்ஸுக்கும் எல்லுக்கும் மேலான வித்தியாசத்தை கண்டா சரி. அப்ப இந்த புள்ளி 2 டைம் அமுக்கங்களை சமப்படுத்த நேரம் வளிமண்டல அமுக்கம் 2க்கும் வரும். 2க்கும் வாரத்தை நம்ம பொதுவான தளத்தை விட போடல. எல் திரவத்திட அடர்த்திக்கு நாங்கள் இன்னும் சொல்லிக்கிற நீர் அடர்த்திட 2/3. இப்போ 2/3 ரோ டபிள்யூன்னு போடலாம். இதுக்கு நாங்கள் எக்ஸ்ன்னு போடுவோம். ஜி 2லையும் வரும், கேன்சல் ஆகும். எக்ஸ் தான் நீளம், திரவத்தின் அடர்த்தி ரோ. அப்போ ரோயின் ரோயின் கேன்சல் ஆக்கலாம். இப்போ எக்ஸுக்கு பெருமானம் இருக்கிறதிலும் 2 L/3. அப்போ இந்த நீளம் 2 L/3 வரும். அப்போ இந்த கெப் இடைவெளி எவ்வளவுன்னு தான் கேட்டிக்கிறேன். இப்போ இந்த எக்ஸ்ன்றது 2 L/3 இது மொத்தம் எல் ஆக இருந்தால் L/3 ஆன்சருக்கு எங்களுக்கு போகலாம். 5வது விட கொடுக்கப்பட்டீங்க. 16வது கேள்வி 5வது விட. ஓகே. நேரடி யூக்குழாய் பரிசோதனை கேள்வி உண்டு. 17க்கு போகும். 15 மீட்டர் நீளமான கம்பியின் இரு முனைகளும் கம்பி இழுவைக்குட்பட்ட நிலையில் இருக்குமாறு இணைக்கப்பட்டுள்ளது. கம்பியின் நடுப்புள்ளியில் முரண்கணு தோன்றுமாறு கம்பியானது அரட்டப்படுகிறது. கம்பி அதிரும் போது அதன் 3 உயர் அலைநீளங்கள் மீட்டரில். ரைட். அப்போ இது ரெண்டும் நிலையாக வைக்கப்பட்டிருக்கும் நேரம். அப்போ இதுதான் முரண்கணு. நடுவில் முரண்கணு வரணும். இதுதான் முதலாவது அமைப்பு. அடுத்தது பாருங்க, அடுத்த நடுவில் முரண்கணு வர்ற நேரம் இதை மாதிரி ஒரு படத்தை தான் எங்களுக்கு வரையலும். ஏன்னா நடுவில் முரண்கணு வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ இதை நாங்கள் அடுத்த ஒழுங்குல சொல்றதா இருந்தால் இங்கே நடுவில் முரண்கணு வரணும்ன்றதால 1 2 3 4 5 இந்த மாதிரி ஒரு ஒழுங்கு தான் வரணும். ஏன்னா நடுவில் முரண்கணு வரணும். சரி, நடுவில் முரண்கணு வரும். அப்போ இதற்கேற்பதான் நாங்கள் இதைத்தான் நாங்கள் அடிப்படை எடுக்கணும். இது 1ஆம் மீட்டர் 2ஆம் மீட்டர் எடுக்கணும். ஏன்னா நடுவில் முரண்கணு வர்றது கட்டாயப்படுத்தியிருக்காங்க. ரைட். அப்போ இதில் நேரம் அலை நீளத்தை எடுத்தால் இந்த நீளத்தில் 2 மடங்கு. அப்போ 1.5 நீளம்னு சொல்லிக்கிறேன். நீளம் 2 மடங்குன்னா 3 மீட்டர். 3 மீட்டர் தான் ஆகக்கூடிய அலை நீளம். அடுத்தது இந்த 1.5 3ஆல் பிரித்து 2ஆல் பிரிக்கி வர பெருமானம். அதாவது இதோட அலை நீளம் 1 மீட்டர்னு செல்லலாம். ஏன்னா இது 1.5 இந்த மொத்தம் 1.5 அப்போ 1 மீட்டர்னு செல்லலாம். இதை விட 3 மடங்கு குறைவாக இருக்கும். அடுத்தது இதை விட 5 மடங்கு குறைவாக இருக்கும். அப்போ தசம் 6 மாதிரி அடுத்தது வரும். அதாவது இந்த மொத்த நீளம் 1.5 5ஆல் பிரித்து 2ஆல் பெருக்கணும். 5ஆல் பிரித்தா தசம் 3. அப்போ தசம் 6 மாதிரி வரும். இப்படி ஒரு விடைத்தை நாங்கள் போடணும். 3 மீட்டர் 1 மீட்டர் தசம் 6 3வது விடை.
இப்போ கவனமாக இங்கே நிற்கணுன்னாங்க நடுப்புள்ளி முரண்கணு வரணும்னு சொல்லிக்கிற ஒழுங்கு. அப்போ 17க்கு 3வது விடயங்களுக்கு போடலாம். ரைட். 18வது பார்ப்போம். இரு துணிக்கைகள் ஒரு புள்ளியில் இருந்து 2 செகண்ட் கால இடைவெளியில் போடப்படுகின்றன. முதலாவது துணிக்கை போடப்பட்டு எவ்வளவு நேரத்தின் பின்னர் இரண்டாவது துணிக்கை இரு துணிக்கைகள் 40 மீட்டர் இடைத்தூரத்தில் இருக்கும். இப்போ விடயம் என்னன்னா ஒரு 2 செகண்ட் இடைவெளி ஒன்று சொல்லிக்கிறேன். 2 செகண்ட்ல இது நாங்கள் ஒன்று ஓய்வில் இருக்கிற நேரம், அடுத்தது 2 செகண்ட் இயங்கி இருக்கும். அப்போ அது ஒரு 20 மீட்டர் per செகண்ட்ல இருக்கும், 20 மீட்டர் தூரத்தில் இருக்கும். ஃபர்ஸ்ட் செகண்ட் 5 மீட்டர் போகும், அடுத்த செகண்ட் 15 மீட்டர் போகும், இப்போ 20 மீட்டர் போயிருக்கும் ஓய்வில் இருந்து. அப்போ இந்த 2 செகண்ட் இடைவெளியில போடப்படுகிறது. அப்போ ஓய்வில் இருந்து போடப்படுறது எடுப்புனாங்க. முதலாம் துணிக்கை போடப்பட்ட எவ்வளவு நேரத்தின் பின்னர்? அப்போ ஒரு செகண்ட்ல சாரி இந்த பூஜ்ஜியம் நேரத்தில் இது 2வது செகண்ட் போடப்படுற நேரம், முதலாவது போட்டு 2 செகண்ட்ல 20 மீட்டர் இடைவெளி இருக்கும். அதுக்கு அடுத்தது எடுத்தா இந்த முதலாவது 5 மீட்டருக்கு போகும், அடுத்தது வந்து இன்னும் 25 மீட்டருக்கு போகும். சரி, அப்போ இது 45 லீக்கும் இது 5 லீக்கும், இப்போ 40 மீட்டர் இடைவெளி வரும். முதலாவது இப்போ இது இது 5 மீட்டர் இயங்கிக்கும், இது மொத்தம் 45 மீட்டருக்கு போகும். அப்போ இங்கே ஒரு 25 வந்து 45 மீட்டர் வரும். அப்போ இடைவெளி எடுத்தால் 40 மீட்டர் ஒரு மொத்தம் கேள்வி. ஆகவே ரெண்டாவது போட்டு ஒரு செகண்ட்ல. ரைட். கேள்வி என்னண்டா முதலாவது துணிக்க போடப்பட்ட எவ்வளோ நேரம்ன்றது. அப்போ 3 செகண்ட்ல 3வது விடம். இது வந்து இப்போ இங்கே வந்து இப்போ சமன்பாடு ஒழுங்கொண்டு இல்லை மாதிரி ஒரு இது ஒன்று இருக்கும் தானே. அப்போ இந்த இடப்பெயர்ச்சி சார்பு இந்த 2 தொடர்பு இயக்கத்தை அடிப்படையாக வைத்து எங்களுக்கு சொல்லலாம் 2 டைம் சார்பு வேகம் வந்து 20 மீட்டர் 20 மீட்டர் per செகண்ட். இது 0 கொள்ள இது 20. இப்போ எப்பயுமே இந்த 20 டிஃபரெண்ட் ஒன்று காணப்படும். அடுத்தது 2க்கும் பொதுவாக ஆறுமுடுகள் 5 டி வர்க்கம் ஹாஃப்னு போடலாம், ஏ வந்து 10ன்னு போடலாம், டி வர்க்கம்னு போடலாம் 5. ரைட். அப்போ ஏற்கனவே 20 ஒன்று இருக்கு. ஆகவே எஸ் இன்னைக்கு நாங்கள் 40 வரணும். ஏற்கனவே 20 இடைவெளி ஒன்று இருக்கு. ரைட். அப்போ தொடர்பு இயக்கம் இன்னும் 20 இருந்தால் சரி. 40ல் நாங்கள் எஸ் அப்போ இது 20ண்டா 20 டி 5 டி வர்க்கம். இப்போ இதை சுருக்கி விடைக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். 5ஆல் பிரித்தா டி வர்க்கம் ப்ளஸ் 4t மைனஸ் 4. அப்போ 2 2 வரும். சரி, அப்படி ஒழுங்குல போகிறது கொஞ்சம் சிக்கல். ரைட். நான் கொஞ்சம் அதை வேறொரு ஒழுங்குல சொல்லித்தர பார்க்குறேன். இது நார்மலாக லேசாக விலையும் கொள்ளக்கூடிய ஒழுங்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சென்னது. அது அதில் வந்து சமன்பாட்டு ஒழுங்கு உண்டு இல்லையே. இப்போ நாங்கள் சமன்பாட்டு ஒழுங்குலையும் இதை விளங்கப்படுத்த இயலுமான்னு கொஞ்சம் பார்ப்போம். அப்போ ஃபஸ்ட்டுக்கு எங்களை 2 செகண்ட் கொள்ள இடைவெளி 20 மீட்டர் ஈக்குறன்றதை எங்களுக்கு விலையும் கொள்ளலாம். அதுக்கு பிறகு இந்த 2 துணிக்கை இடையும் இயக்கத்தில் இதோட ஆரம்ப வேகம் 20, இதோட ஆரம்ப வேகம் 0. ரைட். அதுக்கு பிறகு இன்னும் எவ்வளோ நேரம் இயங்குறேன்னு இதில் பார்க்கலாம். அப்போ இது முதல் செகண்டில் 5 மீட்டர் போகும், இது முதல் செகண்டில் 25 மீட்டர் போகும். அப்போ 20 இது டிஃப்ரெண்ட் ஒன்று மேற்கான 20 டிஃப்ரெண்ட் 20 டிஃப்ரெண்ட் வரும். அப்போ அந்த ஒழுங்கில் செஞ்சு காட்டலாம். அவை 3வது விதிக்கு போயிடும். ரைட். அப்போ இன்னும் கொஞ்சம் இந்த பெரிய ஒரு காலம் தந்தா செய்கிற ஒழுங்கு ஒன்றுக்கு சமன்பாடு ஒன்று எடுக்கலாம். ரைட். அப்போ இது லேசாக வாரத்தால் நான் மிச்ச டைம் எடுக்கலாம். ரைட். அடுத்தது போம். புவியின் உள்ளே ஆறில் ஏற்பட்ட புவிநடுக்கமானது புவிப்பரப்பில் உள்ள புள்ளி எக்ஸை அடைவதற்கு பி அலை எஸ் அலை ஆகியவற்றின் இடையிலான நேர வித்தியாசம் 20 நிமிடம். ரைட். பி கமா எஸ் அலைகளின் கதிகளையும் தந்திருக்காங்க கியூஆர் இன் நீளம். அப்போ எங்களுக்கு இதை 2 டைம் தூரங்கள் சமன் என்று செல்லலாம். நேர வித்தியாசம் அப்போ எஸ் சமன் யூடியை 2க்கும் பாவிக்கலும். அப்போ பி அலைக்கு நாங்கள் பாவிக்கிற நேரம் எஸ் தான் காணணும். அதுக்கு நாங்கள் வேகத்தை போடுவோம் 800.
இதில் விடையும் கிலோமீட்டர் லீக்கிற கிலோமீட்டர் பவர்லேயே பாவிப்போம். டைமு நிமிடத்தில் இருக்குது. நாங்கள் அதுக்கு ஒரு டைம் ஒன்று போடுவோம் அதுவும் அவர்ஸில் எடுப்போம். அதுக்கு அடுத்தது கியூவுக்கு நாங்கள் பாவிக்கிற நேரம் அதே எஸ் 600 km/h 600. டைமை போடுற நேரம் இந்த 20 நிமிடத்தையும் கூட்டி எடுக்கணும். அப்போ இந்த டீயோட 20 நிமிடம். 20 நிமிடம்ன்றது மணித்தியாலத்தில் பார்க்குற நேரம் 60 நிமிடம் தான் ஒரு மணித்தியாலம். ஆகவே ஒன்றின் கீழ் 3 அவர்ஸ்ன்னு வரும். அப்போ டி ப்ளஸ் ஒன்றின் கீழ் 3ன்னு எங்களுக்கு எடுக்கலாம். சரி, அப்போ இது ரெண்டையும் சமப்படுத்தினா எங்களுக்கு டீயை காணலாம், அப்புறம் எஸ்ஸை காணலாம். ரைட், அப்போ இது நான் 800 டீன்னு போடுறேன். இதுவும் டி இது அவர்ஸில் தந்திருக்காங்க. அப்போ நாங்கள் இதை பெருக்கினா 600 டி ப்ளஸ் இனி நாங்கள் 3ஆல் பிரிக்கணும். அப்போ 200 சமன் 800 டி கழிச்சா 200 டி சமன் 200. அப்போ டி சமன் 1 ஹவர்னு வரும். டி 1 ஹவர்னு சொன்னால் இது 1ஆல் பெருக்கினா 800 கிலோமீட்டர். 4வது வீடியோ கொடுக்கலாம். 19க்கு 4. இதை எங்களுக்கு இந்த கொஞ்சம் இதை விட குயிக்காக செய்கிறவளும் ஒன்றும் பின்பற்றையிலும் உங்களோட அனுபவத்தை பொறுத்து இதை கொஞ்சம் குயிக்காக யோசிக்கவும் மேலும். இவர் 800 மீட்டர் போகிற நேரம், சரி, அடுத்தவர் 600 மீட்டர் போயிருப்பார். 800 மீட்டர் போகிற நேரம் 600 மீட்டர் போயிருப்பார். இந்த மீதி பயணம் 800க்கு 600ன்றது இந்த 2வது எஸ் வந்து முக்கால்வாசி பயணத்தை நிகழ்த்துற நேரம். முக்கால்வாசி பயணத்தை நிகழ்த்துற நேரம் இவர் முழுமையான பயணத்தை முடிப்பார். மீதி காவாசி பயணத்துக்கு தான் 600 km/h 20 நிமிடங்கள் போகுது. அப்போ 600 தர 20 நிமிடம்ன்றது 1 கீழ் 3 ஹவர்ஸ். இது ரெண்டையும் பெருக்கினா வர்றது இந்த காவாசி தூரம். அதை 4ஆல் பெருக்கினா மொத்த தூரம் வரும். அது 200 தர 400 800 விட வரும். அப்போ இப்படி கொஞ்சம் குயிக்காக வீடியோ ஒன்று போடலாம். கொஞ்சம் அனுபவப்பட்டிக்கிற ஒரு ஆளுக்கு. இது பாஸ் பேப்பரில் இது மைக்கேலியில் 2 3 வந்து இருக்கிறதால. அப்போ இவர் 800 மீட்டர் 800 முடிக்கிறேன்றா 800 ஒரு ஹவரில் 800 கிலோமீட்டர் போகும். அதோட நாங்கள் பார்க்குற நேரம் இல்லை பண்ணுங்க அனுப்பி கொடுங்க. ஓ ரைட். அப்போ 800 பயணம் போகிற நேரம் 600 போகும். அதாவது இவர் முழுமையான பயணத்தை முடிக்கொள்ள இவர் முக்காவாசி பயணத்தை முடிச்சுப்பார் என்று எடுக்கலாம். அப்போ இந்த 20 நிமிடம் மேலதிக நேரம் தேவைப்படுகிற அந்த காவாசி பயணத்துக்கு 20 அப்போ இங்கே நாங்கள் காவாசி பயணத்தை பயணம் எவ்வளோன்னு கேட்டால் அந்த நேரம் தர வேகத்தால் எங்களுக்கு தூரத்தை காணலாம். அந்த காவாசி தூரம்ன்றது 600 தர நேரம் வந்து 1 கீழ் 3 ஹவர்ஸ். 200 மீட்டர் இது எங்களுக்கு வரும். 200 கிலோமீட்டர். இது 200 கிலோமீட்டராக இருந்தால் 4ஆல் பெருக்கினா எங்களுக்கு மொத்த தூரத்தை பார்க்கலாம். அந்த அடிப்படையில் விடைக்கு போயிடும். அது ஒரு குயிக்காக செய்கிறதுக்கு ஒரு ஒழுங்கு. அடுத்தது பார்ப்போம் 20வது கேள்வி. புள்ளி ஏயிலிருந்து ஒப்பமான நிலைக்குத்து மேற்பரப்பு ஒன்றின் வழியை இயங்க விடப்படும் துணிக்கை மட்டுமட்டாக டியை கடந்து செல்கிறது. டியை கடந்து செல்கிறதுனா நிலைக்குத்து வட்ட இயக்கத்திட மேல் வார புள்ளி. பியிலிருந்து கிடைப்பரப்பை அடிக்கும் தூரம் கடந்த பின்னர் பியிலிருந்தா இந்த இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து விழுமுண்டு கட்டிக்கிறேன். அப்போ இது போய் இன்னைக்கு வந்தா இது எவ்வளவு தூரம் இந்த இடத்திலிருந்து இந்த ஒரு வேகம் ஒன்று இருக்கும். இந்த வேகத்தோட வார எரிய இயக்கத்தை பற்றி கேட்கிறாங்க. உயரம் ஒன்று இருக்கு. அப்போ எரிய இயக்கத்தில் கிடைவீச்சுன்றது தங்கு இருக்கு. கிடைவேகம் தர பரப்பு நேரம். சரி, அப்போ அதற்கேற்பத்தான் நாங்கள் இந்த தூரத்தை காணணும். இதுதான் ஆர். நிலைக்குத்து வட்ட இயக்கத்துல இந்த இடத்துல வார வேகம், இந்த இடத்துல ஈர்ப்பு விசை குறைஞ்ச வேகம்னு சொல்லிக்கிற. அப்ப ஈர்ப்பு விசை எம்ஜி தான் மையநோக்க இந்த விசையை கொடுக்கும். ஆகவே எம்வி ஸ்கொயர்டின் கீழ் ஆற கொடுக்கும். அப்ப இந்த ஒழுங்குலேருந்து ஆர்ஜிட வர்க்க மூலம்னு எங்களுக்கு செல்லலாம். அப்ப இந்த இடத்துல வேகம்ன்றது ஆர்ஜிட வர்க்க மூலம், அதுதான் கிடை வேகம்.
கிடை வேகத்துக்கு எங்களுக்கு போடலாம் RGட வர்க்க மூலம். டைமை நாங்கள் எடுத்தால் நிலைக்குத்து வேகம் இந்த இடத்துல 0, நிலைக்குத்தாக 2R உயரம் இருக்கு. அப்போ நிலைக்குத்தாக 2Rண்டா S சமன் UT நிலைக்குத்து அப்புறம் half AT ஸ்கேர்னு டைம் சமன்பாடை போடுவோம். எஸ்ஸுக்கு பதிலாக 2R நிலைக்குத்தாக 2R சிம்பிளாக அல்லே half ஏக்கு பதிலாக ஜின்னு போடலாம், 10ன்னு போடலாம் இல்லை ஜின்னு போடலாம். ஜின்னு போடுமே நாங்கள் வந்து கேன்சல் ஆகுமே. டி வர்க்கம் half AT புவியீர்ப்பின் கீழ் இயக்கம். அப்போ 4Rன் கீழ் ஜி. அப்போ டைம் வந்து 4Rன் கீழ் ஜிட 2ஆல் பெருக்கிக்கிறோம். 4R ஜி பிரித்த வர்க்க மூலம். இந்த டைமுக்கு போடலாம் 4Rன் கீழ் ஜிட வர்க்க மூலம். இப்போ வர்க்க மூலம் ஜி இங்கே வர்க்க மூலம் ஜி கேன்சல் ஆகும். RR 4ண்டா 2R விட எங்களுக்கு கிடைக்கும் 2வது விட. இப்போ 20க்கு 2வது விட எங்களுக்கு போடலாம். ஓகே, கடைசி 5 கேள்விகள் இருக்கு. 21 ஒரு முனை மூடிய குழாய் 51 பாகை செல்சியஸில் அதிரும் வளி இசைக்கவை ஒன்றுடன் 3 ஹெர்ட்ஸ் அடிப்பு தந்திருக்கு. 21 பாகை செல்சியஸில் ஒரு முனை மூடிய குழாய்னு சொல்லிக்கிறேன். பதிகளை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும். ஒரு முனை மூடிய குழாய் அதிரும் இசைக்கவை அப்போ 2 விடயம் இருக்கு. அடிப்பு 3, அப்போ 2 மீடுடன் வித்தியாசம் 3. வளியிட வெப்பநிலை கூடினா V சமன் F அலைநீளம் மாறாட்டி வளியிட வேகம் கூடினா மீடுடன் கூடும். அதே செய்யும் போது அப்பையும் 3 என்று சொல்லிக்கிறேன். அப்போ இசைக்கவையிட மீடுடன். அப்போ இதுதான் மீடுடன் மாற. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இப்போ இசைக்கவைக்கு நாங்கள் F1 எடுத்தா ஃபர்ஸ்ட்டுக்கு இது F-3 இருக்கும். ஏன்னா 3 அடிப்பு வருது. அதுக்கு பிறகு மறுகணம் 3 அடிப்புனா F+3 இருக்கும். வெப்பநிலை கூடின டைமில் மீடுடன் கூடும். அப்புறம் இதை வேகம் வந்து தங்கிக்கிற வெப்பநிலையில் வெப்பநிலையோட வர்க்க மூலத்தில் நேர்வீத சமன் வேகத்தில் தங்கிக்கிற மீடுடன். ஆகவே எங்களுக்கு நேரடியாக எழுதலாம் F-3ன் கீழ் F+3. வெப்பநிலை வந்து 51ன்னு சொல்கிறது 273ஓட 51 கூட்டினா கெல்வினில் தான் தங்கியிருக்கு. 4 12 கொண்டு 324. அடுத்தது 127ன்னு சொல்கிறது 273ஓட கூட்டுற நேரம் 300 400ன்னு சொல்லலாம். வர்க்க மூலம் இந்த வெப்பநிலை வர்க்க மூலத்துக்கு தானே தங்கிக்கிறேன். அப்போ இந்த சமன்பாடு எங்களுக்கு கொஞ்சம் ஒழுங்குபடுத்தலாம். F-3 F+3 என்றது 40க்குண்டா 20 எழுதலாம் வர்க்க மூலம். இதில் வர்க்க மூலம் 9 81 இல்லை 8 8 64 18 சரி வரும்னு நினைக்கிறேன். 18ஆல் பெருக்கினா 64 6 14 8 1 4 12க்கு 2 1 மிச்சம் 324 சரி. அப்போ இது வந்து 18. இந்த கெப் வந்திக்கிற 2 இந்த கெப் வந்திக்கிற 6. அப்போ இந்த இங்கே வர வெளிவை 3ஆல் பெருக்கினா 6க்கு வரும். ஆகவே F+3 என்று சொல்கிறது 20 3ஆல் பெருக்கி வார பெருமானம், அதாவது 60. F சமன் 57 என்ற விடைக்கு போகலாம். 2வது விடை. ஓகே, இப்போ அது போடுற இனி சுருக்கள் தானே உங்களுக்கு. அந்த இதை நான் எடுத்த மெத்தட் குயிக்காக இதில் வந்து வித்தியாசம் 2 இங்கே வித்தியாசம் 6. ஆகவே 2 6ஆக்க 3ஆல் பெருக்கணும். அப்போ இந்த பெருமானத்தை 3ஆல் பெருக்கி வாரது இதுக்கு சமன் என்று நாங்கள் எடுக்கிறோம். அப்போ இந்த சிஸ்டம் கொஞ்சம் கஷ்டமாகிக்கிறேன்னா நீங்கள் குறுக்கு பெருக்கம் செஞ்சு விடையை காணுங்க. ரைட். ஓகே, 22வது. அப்போ இங்கே விலையும் கொள்ளணும். இதில் 21ல் வெப்பநிலை குறைவாக கொள்ள மீடுடன் குறை, வெப்பநிலை கூடின மீடுடன் கூட, வெப்பநிலையிட வர்க்க மூலத்தில் தங்கிக்கிற தனி வெப்பநிலையிட அதுகளை கவனத்தில் கொண்டு செய்யணும். 22வது கேள்வி M/2 திணிவுடைய சர்வசம ஆப்புகள் 2 ஆப்புகள் தந்துகிற கிடையில் வைக்கப்பட்டிருக்கிற உள்ள காணப்படுகிறது. திணிவு M உடைய ஒப்பமான குற்றி வைக்கப்பட்டுள்ளது. தொகுதி எல்லை சமநிலையில் உள்ளது எனின் ஆப்புக்கும் தரைக்கும் இடையிலான ஒரு ஆய்வுக்குள்ள
இப்போ இங்கே வார விசை எம்ஜிய இங்கே வார விசை தான் தாங்குறது. அப்போ அதில் நிலை குத்தாக பிரித்த கூறுண்டு வரும், கிடையாக பிரித்த கூறுண்டு வரும். இந்த கிடையாக பிரித்த கூறு உராய்வு விசை தான். அப்போ இது கிடையாக குத்து இது பொருளை தாக்குறது. அப்போ இந்த பொருள் இங்கே தாக்கும். ஆகவே உராய்வு விசை ஒன்று வரும் அந்த கிடையாக பிரித்த கூறு. ரைட். அப்போ அதற்கேற்ப எங்களுக்கு விசைக்கு இதில் வர மரத்தாக்கத்துக்கும் உராய்வுக்கும் இதில் எல்லை சமநிலைன்னு சொல்லிக்கிறேன். அப்போ இதில் அதுக்கு விடைக்கு எங்களுக்கு போகலாம். சரி. அப்போ இதில் இனவார விசை இது M/2 வழி. இதில் இங்கேயும் அதே மாதிரி விசை கொண்டு வரும். அப்போ எஃப் cos 45. அப்போ F/√2 அட 2 இதாலையும் அதே மாதிரி ஒரு பெருமானம் வரும். அட 2 மடங்கு தான் நாங்கள் எம்ஜின்னு சொல்கிறோம். ரெண்டாலையும் வருது. அப்போ நிலை குத்து விசை இதுதான் நிலை குத்து விசை. இது ரெண்டால பெருக்கினா தான் எம்ஜி என்று சொல்கிறோம். அப்போ இதிலிருந்து எஃப்ஐ ஒரு தொடர் சொன்ன எங்களுக்கு எடுக்கலாம். எஃப்ன்றது mg/√2 உராய் விசை எம்ஜி. இப்போ அந்த உராய் விசை இந்த இந்த கிடை விசை, அதாவது இங்கே எஃப்ன்றது எஃப்ஐ கண்டிருக்கோம். இப்போ அதில் கிடையாக பிரித்த கூறு தான் கிடை விசையாக வரும். அப்போ மறுகளை நாங்கள் இது நிலைக்குத்து விசை வச்சு தான் இந்த எம்ஜியை கண்டது. நிலைக்குத்தாக விசை சமநிலைப்படுத்தி தான் கண்டது. அப்போ கிடையாக நாங்கள் இதை பிரிக்கிற நேரம் இன்னொரு √2 போட வேண்டி வரும். ஆகவே எஃப் வந்து mg/2 வரும். அப்போ இந்த விசை இங்கே வரும் உராய் விசை. இந்த விசை அல்ல, உராய் விசை mg/2 வரும். உராய் விசையை கண்டிக்கிறோம். இப்போ அடுத்ததாக நாங்கள் காண வேண்டியது இந்த இடத்துல வர மறுத்தாக்க விசை. அப்போ தானே உராய்வுக்கு போயிடலாம். மறுத்தாக்க விசைக்கு உண்டு இந்த இந்த mg/√2 எஃப்ட mg/2 ஒரு விசை வரும். அடுத்தது இங்கிக்கிற பாரம் உண்டிக்கிற M/2 அதாலையும் வரும். அப்போ எம்ஜின்னே இருக்கலாம் எங்களுக்கு. அப்போ எஃப் சமம் மியூஆர் சமன்பாட்டில் அல்லது மியூட பெருமானம் எஃப்இன் கீழ் ஆர்ன்ற சமன்பாட்டில் எஃப்க்கு பதிலாக போடலாம் mg/2, மறுத்தாக்கத்துக்கு பதிலாக போடலாம் எம்ஜி. ஆக மியூ வந்து தசமஞ்சின்ற விடைக்கு வரும். 22ல் எங்களுக்கு முதலாவது விடையை கொடுக்கலாம் தசமஞ்சு. இப்போ உராய் விசையை கண்டிருக்கோம் mg/2 உராய் விசை. எஃப்ஐ கண்டிருக்கோம் mg/√2 அது இந்த எஃப். அப்போ உராய் விசை அதில் பிரித்த கூறு. நிலைக்குத்து விசையை நாங்கள் எடுத்தால் அதில் வந்து mg/2 ஒன்று கண்டிக்கலும். அதோட இன்னொரு பாரம் ஒண்டிக்கிற M/2 உண்டு. அதோட பாரத்தை சேர்த்து கூட்டினா மறுத்தாக்கம் ரெண்டையும் சேர்த்து வரணும். ஏன்னா இந்த குற்றியிட பாரத்தை தாங்கணும். இதால் இனவார விசையிட கிடையா பிரித்தக்கூடிய காரணம். அதாவது இந்த பொருள் இனக்கு தாக்கக்குள்ளே ஒரு விசை உண்டு. அதிட கிடையாக பிரித்த கூறு ஒன்று வரும், நிலை குத்தா பிரித்த கொண்டு வரும். ரைட். எத்தனை எஃப் பாருங்க. அப்போ கிடையாக பிரித்த கூறு உராய்வு விசைக்கு சமனாக வரும். நிலைக்குத்தா பிரித்த கூறு இதில் இருக்கிற எம்ஜியோட கூட்டப்பட்டு மறுத்தாக்கத்தை சமப்படுத்தும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கவனம் எடுக்கணும். இதே மாதிரி கேள்விகள் நிறைய வந்திருக்கு. நாங்கள் கொஞ்சம் கேள்விகள் செஞ்சு பழக்கம் இல்லை, குயிக்காக போகலாம். இன்றைக்கு 23 ஒரு கன வடிவ சதுரமுகி மரக்குற்றி மீது 500 கிராம் திணிவு வைக்கப்பட அது நீரில் மட்டுமட்டாக அமிழ்ந்து மிதக்கிறது. மட்டுமட்டாக அமிழ்ந்து மிதக்குதுன்னு சொன்னால் அந்த திரவத்திட அடர்த்திக்கு சமன்னு எங்களுக்கு எடுக்கலாம். அத்திணிவு அகற்றப்பட கனவடி மரக்கொற்றி 500 கிராம் திணிவு கற்றி மீது திணிவு வைக்கப்பட்ட 5 சென்டிமீட்டர் உயர்கிறது. நீர் அடர்த்தி எனின் குற்றியின் ஒரு பக்க நீளம் இது சொல்லுகிற சதுரமுகி என்று பாரமும் ஏற்றப்பட்டிருக்கிறது. இப்போ இதை விலை கொள்ளணும். சதுரமுகி 5 சென்டிமீட்டர் மேல விளக்குது. இதுக்கு ஒரு குறுக்கு வெட்டு பரப்பொன்றும் இருக்கும் முப்பரிமாணமாக யோசிச்சா. சரி, 500 கிராமையும் இதோட பாரத்தையும் சேர்த்து தான் மட்டுமட்டாக மிதக்குது. சரி, அப்ப எங்களுக்கு ஒரு சமன்பாடு எடுக்கலாம். இந்த மேலதிகமாக மேலுதைப்பு அந்த 5 சென்டிமீட்டர் அமிழ்ற நீரை வார மேலுதைப்பு இந்த 500 கிராம் மேலதிக மேலுதைப்பு மேலதிக நிறைக்கு சமன் எடுக்கலாம். அப்ப இதுக்கு அமிழ்ந்த கனவளவை நாங்கள் கருதுகிற நேரம் 5 சென்டிமீட்டர்
அமிழ்ந்தது, அந்த மேலதிகமாக அமிழ்ற கனவளவு இந்த துண்டு. அதோட நாங்கள் பரப்பளவை ஏன்னு போட்டுறேன். இந்த சென்டிமீட்டர்ன்றதால 10^2 நாங்கள் கருத்தில் கொள்ளணும். மற்ற 10^6 நான் போடுறேன். காரணம் என்னென்னா எல்லாமே சென்டிமீட்டர் இருக்கிறேன் எடுப்போம் நாங்கள். அப்போ இது வந்து கனவளவு. ரோஜிக்கு பதிலாக 10^4 போடுறேன். ரோ 1000 ஜி. எம்ஜி 500 கிராம் என்று சொல்லிக்கிறேன். அப்போ 0.5 கிலோகிராம். அப்போ அதில் நியூட்டன் நாங்கள் 5 நியூட்டன் என்று சொல்லலாம். நியூட்டனில் செல்ற நேரம். அப்போ இதிலிருந்து எங்களுக்கு குறுக்குவெட்டு பரப்பு சம்பந்தமாக ஒரு தொடர்புக்கு போகலாம். 5 எங்களுக்கு கேன்சல் பண்ணினா இங்கே வந்து 10^2 பேலன்ஸ் ஆகும். அப்போ ஏ வந்து 100 எடுக்கலாம். சரி, 100. அப்போ 10 தர 10 சென்டிமீட்டர்ல விடைக்கு வரும். 100 குறுக்குவெட்டு பரப்பு. அப்போ குறுக்குவெட்டு பரப்பு 10 சென்டிமீட்டர். இந்த தலை எல்லாமே சென்டிமீட்டரில் தான் போட்டிருக்கோம். ஏன்னா 10^6 போட்டதால எல்லாமே சென்டிமீட்டர். பரப்பளவு 100 சென்டிமீட்டர் என்று வரத்தால், சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரத்தால் நீளம் வந்து அதில் வர்க்க மூலம் எடுத்தால் பரப்பளவுன்றது ஏ வர்க்கம் அலின் இல்லை எல் வர்க்கம் அலின். இப்போ ஏ என்று எடுக்க வர்க்க மூலம் எடுத்தால் 10 வரும். 5வது விடை 23க்கு 5வது விடை எங்களுக்கு எடுக்கலாம். சரி, அப்போ இங்கே நாங்கள் என்ன செஞ்சோம்னா இங்கே மேலதிகமாக அமிழ்ற அந்த 5 சென்டிமீட்டரை கனவளவா சமப்படுத்தி அதுக்கு மேலதிக விசையை இங்கே போட்டிருக்கோம். 24வது கேள்வி. ஒரு முனையில் இரும்பு துண்டொன்றும் காவும் லேசான உருக்கு கம்பி. ஒரு முனையில இரும்பு துண்டொன்றை காவும் லேசான உருக்கு கம்பி நிலைக்குத்தாக தொங்க விடப்பட்டுள்ளது. அதன் மீது குறுக்கலை ஏற்படுத்திய போது F1 மீடுரன், இரும்பு துண்டை முழுமையாக நீரில் அமிழ்த்தி F2 மீடுரன். ரைட். இரும்பு துண்டின் தொடர் அடர்த்தி. இப்போ பாருங்க, மீடுரன் பாரம் உண்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பாரம், அது வந்து அதற்கேற்ப இன்னைக்கு F1 மீடுரன் வருது. பாரத்துக்கு ஏற்பத்தான் இழுவை வந்திருக்கும். சரி, அது அந்த T1 இழுவை இருக்கும். இதை நீங்கள் நீருக்குள்ள நாங்கள் இதை அமிழ்த்தினா இங்கே தோற்ற நிறை தான் வரும். அதுக்குத்தான் நான் இது T2 போட்டேன். T1 அதுக்கு தான் F2 வர்றோம். ரைட். அப்போ தொடர் இதால் நாங்கள் தொடர்பு. இப்போ நாங்கள் இந்த சமன்பாட்டுக்கு வேகம் வந்து வர்க்க மூலம் T கீழ் எம்முக்கு நேர்விய சமன், அதே மாதிரி F லம்டாவுக்கு நேர்விய சமன். அப்போ மீடுரனுக்கும் இழுவைக்கும் மீக்கிற தொடர்பு, மீடுரனுக்கும் இழுவைக்கும் மீக்கிற தொடர்பு எங்களுக்கு எழுதலாம் F நேர்வீத சமன் வர்க்க மூலம் T. எங்களுக்கு சாரடர்த்திக்கு தொடர்பு எழுதலாம் நிறையின் கீழ் அதே கனவளவு நீரின் நிறை. அப்போ நிறைக்கு எங்களுக்கு T1 செல்லும், அதே கனவளவு மேலுதைப்பு, அதாவது அதே கனவளவு நீர் T1 - T2 செல்லும். அப்போ இதனால T1 வந்து நேர்விய சமன், இது எங்களுக்கு மாறி எழுதலாம் F வர்க்கம் நேர்விய சமன் T. T1க்கு எங்களுக்கு எழுதலாம் F1 வர்க்கம், T1க்கு எழுதலாம் F1 வர்க்கம் சய F2 வர்க்கம். அப்போ நேரடியாக இந்த விடைக்கு போகலாம். எங்களுக்கு இப்படி பிரக்கெட் போட்டு வர்க்கம் போடையில தனித்தனியாக போடணும். F1 வர்க்கம் இது ரைட். ஆகவே முதலாவது 24க்கு முதலாவது விடை. சரி, அப்போ மீடுரண்ட வர்க்கம் இழுவைக்கு நேர்விய சமன். அப்போ இழுவை தோற்ற நிறையை கொடுக்கும். ரெண்டாவது இழுவை தோற்ற நிறை கொடுக்கும். நிறை மைனஸ் தோற்ற நிறை மேலுதைப்பு. அப்போ நிறையின் கீழ் மேலுதைப்புன்றது சாரடர்த்தியை கொடுக்கும் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில். அப்போ இங்கே ஹைட்ரோ பாட்டை சேர்த்து இருக்காங்க சவுண்டோட. அப்புறம் என்னை கலந்து ஒரு கேள்வி, நல்ல கேள்வி. 25 ஆரையும் எம்தினியும் உடைய சீராக இதில் கேட்டிக்கிற எஃப்ஐ கொடுக்குற இடம்னு சொல்லிக்கிறாங்க. எஃப்எனும் கிடை விசை இழுக்கப்படுகிறது மட்டுமட்டாக மேல் உயர்த்துவதற்கு எஃபின் பெருமானம். அஃபிங்கின அளவு ஒன்று தந்திருக்கு எஃப்க்கு. நாங்கள் இந்த மாதிரி கேள்வி நிறைய செஞ்சுருக்கோம். பொதுவாக பாஸ் பேப்பர் கேள்வியிலையும் 2006 வந்த பாஸ் பேப்பர் கேள்வியிலிருந்து அதுக்கப்புறம் நிறைய முறை இந்த கேள்வி வந்திருக்கு. எப்படி இந்த திரும்புகிற பாயிண்ட்ல இருக்கிற மரத்தாக்கம் எங்களுக்கு எவ்வளவுன்னு தெரியா. ஆகவே இந்த பாயிண்ட்ல புள்ளி பற்றி நாங்கள் திருப்பம் எடுப்போம். இது எக்ஸ்ன்னு போடுவோம், எக்ஸ் பற்றி திருப்பம் எடுப்போம். அப்போ எக்ஸ் பற்றி திருப்பம் எடுக்கிற நேரம் சரி
எக்ஸ் பற்றி திருப்பம் எடுத்தா எங்களுக்கு கேள்விக்கு போகலாம். இந்த இடத்திலிருந்து இங்கனைக்குரிய தூரம் போடுபடணும். ஒரு ஒரு விசை வந்து இங்கே நிற்கிற எம்ஜி, அடுத்த விசைக்கிற எஃப். அப்போ இங்கே வார மறுதாக்கம் பூச்சியமாகிற டைமில் தான் இழிவு விசை இழிவு விசை வர்ற நேரம் இன்னும் பூச்சியமாகும். அதை விட கொஞ்சம் விசை கூட்டுற நேரம் திரும்பும். இது இந்த பக்கத்துக்கு இப்படி சொல்லுது. ரைட். இப்போ எங்களுக்கு தந்திருக்க தகவல்களின் படி இதை உயரத்தை எச்சுன்னு தந்திருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிற உயரம் ஆர் மைனஸ் ஹெச். அப்போ நான் இங்கே ஒரு முக்கோணம் கொண்டு வரைகிறேன். இந்த தூரத்தை எங்களுக்கு ஆறுன்னு செல்லலாம். அதாவது இந்த எக்ஸில் இருந்து, இது எக்ஸின்ற புள்ளி, இது மையம். இந்த தூரத்தை எங்களுக்கு ஆறுன்னு செல்லலாம். அடுத்தது இங்கே இருக்கிற தூரத்துக்கு ஹெச் மைனஸ் ஆர் மைனஸ் ஹெச்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து மொத்தம் ஆர், ஹெச்சை கழிச்சா. அப்போ இந்த நிலை குத்தாக நாங்கள் பார்க்குற நேரம் இதுக்கு ஆர் மைனஸ் ஹெச்னு சொல்லலாம் இந்த தூரத்தை. அப்போ அதிலிருந்து எங்களுக்கு இங்கே இருக்கிற பெருமானத்தை போடலும். நான் இதை எல்லுன்னு போட்டேனே, எல். இப்போ எல் வந்து ஆர் வர்க்கம் மைனஸ் ஆர் மைனஸ் ஹெச் முழுவதிட வர்க்கம். சரி. அப்போ இதிலிருந்து எல்லுக்கு ஒரு தொடர்பு எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் இதை ப்ரக்கெட் நீக்குவோம். ஆர் வர்க்கம் மைனஸ் அப்படியே வச்சுக்கொண்டு ப்ரக்கெட் நீக்கிறேன். ஆர் வர்க்கம் மைனஸ் 2RH ப்ளஸ் ஹெச் வர்க்கம். இப்போ எல்லாத்தையும் நாங்கள் இதாக்கினா இப்போ எல்லுக்கு ஒரு பெருமானம் செல்லலாம். எல்லுக்கல்ல எல் வர்க்கத்துக்கு எல்லுக்கு ஒரு பெருமானம் செல்லலாம். ஆர் வர்க்கம் சய ஆர் வர்க்கம் ப்ளஸ் 2RH மைனஸ் ஹெச் வர்க்கம். அப்போ இது மாதிரி ஒரு தொடர்பு போகும். ஆர் வர்க்கம் ஆர் கேன்சல் போகும். எல்லுக்கு அப்போ எங்களுக்கு செல்லலாம் 2RH மைனஸ் ஹெச் வர்க்கம், எல் வர்க்கம்ன்றது. அப்போ இப்படி ஒரு தொடர்புக்கு போகலாம். அல்லது எங்களுக்கு இப்படி ஆர் வர்க்கம் மைனஸ் ஆர் மைனஸ் ஹெச் முழு வர்க்கத்திட வர்க்க மூலம் அப்படி சொன்னாலும் சரி. அரை அப்படி ஒரு வீடு தான் இன தந்திருக்கு. இப்போ நாங்கள் இந்த விசை திருப்பதற்குள்ள மேல் நோக்கின தூரத்தை நாங்கள் எடுக்கிற நேரம் இங்கே ஆர் ஒன்று இருக்கு, அடுத்தது ஆர் மைனஸ் ஹெச் இருக்கு. அப்போ இந்த தூரத்தை நாங்கள் எடுத்தா இங்கே மொத்த தூரத்தை எங்களுக்கு 2R செல்லலாம். 2R செல்லலாம். அதிலிருந்து சிம்பிள் ஹெச்சையும் கழிக்கணும், கேபிட்டல் ஹெச்சையும் கழிக்கணும். அதை நீங்கள் கூட்டி கழிச்சாலும் சரி. ரைட். அப்போ எஃப் இன்ட்டு 2R மைனஸ் ஹெச் மைனஸ் கேபிட்டல் ஹெச், இதுதான் வலஞ்சொலி திருப்பம். அதை சமப்படுத்தலாம். இடஞ்சொலி திருப்பம் எம்ஜி. இந்த கிடையான தூரம்ன்றது இங்கே நாங்கள் எழுதினது ஆர் வர்க்கம். ரைட். ஆகவே பொருத்தமான விட 2வது. சரி. இப்போ இந்த நீளம் மீனதன் வருது, மொத்தங்கள் எல்லாம் மிச்சமே குழப்பமான விட. ஆகவே 2வது விடைக்கு போகலாம். அப்போ இதில் வந்து ஸ்கீமோட சிக்கல் ஒன்றும் வரவும் இல்லை. நாங்கள் முதல்ல இருந்து இந்த ஒரு சின்ன ஒரு விடைகள், நாங்கள் போட்ட விடைகள், இதில் வந்த விஷயங்களோட கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை ரிவைஸ் பண்ணி கொண்டு போவோம். ஆரம்பத்திலிருந்து வந்த கேள்விகள். முதலாவது கேள்வி நேரடி கேள்வி, பேணுவின் தத்துவம். ஓகே, பரிமாணத்தை பார்த்து எங்களுக்கு போடலாம். ஆனால் இந்த கேள்வியில் இது ஷுவராக வேறுபட்டதுன்னு எங்களுக்கு செல்லையில் அது ஒரு சின்ன குழப்பம் உண்டு இந்த கேள்வியில் இருக்குன்னு நான் சொன்னேன். ரைட். 2வது ஒரு குழப்பம் உண்டு இருக்கு. ஆனால் மற்ற 4 விடையும் ஷுவரா பிள்ளைன்னு செல்லலாம். இது வந்து ஷுவரா சரின்னு செல்லலாம். ரைட். அடுத்த கேள்வியில் பிரச்சனை உண்டு இல்லை. அடுத்தது 4வது நாங்கள் எடுத்தண்டா இதில் சரியா அந்த ஒரே சக்தின்றதுல ஒரு கன்ஃபியூஷன் ஒண்டிக்கிறேன். அதனால தான் நான் ஃபஸ்ட்டுக்கு இந்த 4வது விடையும் போட்டால் நல்லமாண்டு சொன்னேன். சக்தின கொள்ளிங்கன்னா மொத்த சக்தியை கருதுகிறதால துணிக்கைகள் எல்லாத்திலையும் மொத்த சக்திகள் சமன், சக்தி இழப்பு இல்லாத ஒரு தொகுதியில். சக்தி இழப்பை கருதினா அது குறைஞ்சிடும். அப்போ நாங்கள் 2வது விடை எடுப்போம். இங்கே கிளியர் அதை பற்றி செல்லி இல்லைன்றதால சின்ன கன்ஃபியூஷன் ஒன்று இருக்கிறேன்னு சொன்னோம். அடுத்த விடைகளில் அடுத்த கேள்வியில் பிரச்சனை ஒன்று வரல. எங்களுக்கு நேரடி சமன்பாட்டை வச்சு போட்டோம். இதில் மூவிஸ் என்ன கொள்ள நாங்கள் 2ஐயும் கருதி போட்டு செல்லணும். ரைட். அடுத்ததும் எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் விடைக்கு போனேன். இது 18. அடுத்ததுகளில் வேறு சிக்கல்கள் வரல. ஓகே. விடைகளும் அதே ஒழுங்குல போகுது. ரைட். இதில் சின்ன இது வந்து இங்கே இந்த பாயிண்ட் புள்ளியை நடுவில் தந்திருக்கு சரியா. ஏன்றது எங்கேன்னு தந்தில்லை. அப்போ இந்த தொங்கல் ஆய்க்கோ மேலும் நடு ஆய்க்கோ மேலும் இப்போ நாங்கள் நடுப்புள்ளியை எடுக்கிற நேரம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். நடுப்புள்ளியில் வரக்குள்ள இந்த துண்டை கூட்டுப்படணும், இதுலேயும் இந்த துண்டு கூட்டுப்படணும்.
அப்போ ஏறத்தாழ எங்களுக்கு இந்த அஞ்சாவது வீடு ஓகேன்னு எடுக்கலாம். ஏறத்தாழ அப்போ நடுப்புள்ளியிலேருந்து நாங்கள் எடுத்தோம். தொங்கல்னு எடுக்காம நடுவில் எடுத்தோம். தொங்கல்னு எடுத்தால் இந்த நீளம் இங்கெல்லாம் நீளம் சிக்கல் ஒன்று வர. இப்போ இப்போ உண்மையை வந்து திணிமை மீன் தான் நினைக்கிறேன். அப்போ இந்த இதில் நடுப்புள்ளி இந்த எடுத்தா இதில் இது வந்து எல்லை விட கொஞ்சம் குறம். சரி அப்போ ஆனால் இது வந்து எள்ளுக்கிட்ட வந்துடும். அவனையும் சிக்கல் ஒன்று இருக்கிறப்ப இந்த அவ்வளோ அக்யூரேட்டாக பார்க்காம அண்ணளவாண்டு போட்டால் அடுத்தது இந்த தடிப்பை சின்ன அளவு இந்த ஒரு எக்ஸ் தூரம் இன்னைக்கு நம்ம தந்தது அது சின்ன ஒரு தூரம் எடுத்தால் எனக்கு இதை விடைக்கு போகலாம். ஓகே இல்லை அதுலேயும் கொஞ்சம் சின்ன குழப்பம் முடிக்க அப்படின்னு பார்த்தேன். அடுத்ததுகள் இதில் சின்ன எங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு விளங்கப்படுத்தக்குள்ள சின்ன குழப்பம் ஒன்று வந்து அதுக்கப்புறம் பெரிய நாங்கள் கிளியர் பண்ணிக்கொண்டோம். ஏண்டா ஃபஸ்ட்டுக்கு தந்திக்க கப்பல் இயங்கி கொண்டிருக்கக்குள்ளே தான் அந்த முடியும் தாலியும் வார்த்தை பற்றி சொல்லிக்கிறேன். அப்போ அதில் நாங்கள் காண்றது வந்து சார்ஃப் வேகம் 12 சார்ஃப் வேகம். அலைட வேகத்தை அப்போ எங்களுக்கு 7 எடுக்கலாம். அடுத்தது யூக்குழாய் கேள்வி வந்து நோமலான யூக்குழாய் அமைப்பில் தந்திக்கிறேன். அடுத்தது நடுவில் முரண்கண் வரணும்னு தந்திக்கிறேன். அப்போ அதில் பார்க்கணும். அடுத்தது வளமையான இந்த பிவேஎஸ். அடுத்தது அடுத்த கேள்வி வந்து 12 அது புவியீர்ப்பின் கீழ் இயக்கம். ஆரம்பத்தில் ஸ்டார்ட் ஆகக்கொள்ளே 40 மீட்டர் இடைவெளி ஒன்றிக்கிறேன். இன்னொரு 40 மீட்டர் இடைவெளி வர்றதுக்கு மாதிரி நாங்கள் ஒழுங்குபடுத்தணும். இப்போ இந்த ஒரு செகண்டில் இன்னும் 20 மீட்டர் வரும். ஆகவே எங்களுக்கு விடைக்கு போகலாம். 3 செகண்ட் சொல்லு. அடுத்தது கேள்விகள் பாஸ் பேப்பரில் 2-3 முறை வந்த மாதிரி கேள்வி. பி வேகமும் எஸ் வேகமும் வேறு வேறு வேகத்தில் இருக்கிற நேரம் இடத்த தூரத்தை கண்டுபிடிக்கிற ஒழுங்கு. அடுத்ததுலேயும் பிரச்சனை ஒன்று வரல எங்களுக்குல்ல. அப்போ இதில் 22 விசைப்படத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். இது மேலதிப்பை கொடுக்குற மாதிரி. அப்போ இதெல்லாம் இந்த புதிய அமைப்பில் கேள்விகள் எல்லாம் நேரடி கேள்வி. இன்னும் கொஞ்சம் சமன்பாடு போடுறது இந்த படம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்கிற கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இந்த இடத்துலேருந்து தான் விசை திருப்பம். இந்த உயர் நீளத்தை காண்றோம். அது வந்து 2r மைனஸ் ஹெச் மைனஸ் எவ்எல்ஹெச். இந்த நீளம்ன்றது நாங்கள் இந்த முக்கோணத்தை கண்டு பார்த்தது. ரைட். அப்போ விடைகளில் வந்த ஸ்கீமோடு எங்களுக்கு பெரிய சிக்கல் ஒன்றும் வரல. இதில் இருக்கிற மாதிரியே தனி ஸ்கீம் ஆன்சர் பண்ணினோம். சில விடைகளில் கொஞ்சம் சின்ன கருத்து குழப்பம் இருக்கிறது பார்த்தோம். பெரிய அளவு செல்றதுக்கு இல்லை. 25 விடையும் அதில் ஸ்கீம் படி எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஜதாக்குமுல்லா ஹைர். இது வந்து பிரயோசனமான வீடியோ. இந்த ரெண்டு கருதுன்னு வேண்டாம். உங்களுக்கு அந்த இந்த எக்ஸாம் செய்கிற மாணவர்களுக்கு மத்தியில் ஷேர் பண்ணி கொள்ளலாம், கமெண்ட் பண்ணி கொள்ளலாம். அப்போ கொஞ்சம் இந்த இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து போடுறதுக்கு ஹெல்ப் ஆகிக்கும். ஜதாக்குல்லா ஹைர்.